ஓகே, சரி. இப்ப நாம 21வது கேள்வி பார்ப்போம். பாருங்க. முருகனுடைய வேள் என்பது எத்தனையாம் வேற்றுமையை சேர்ந்ததுன்னு கேட்கிறாங்க. எது? ஆறாம் வேற்றுமை. வெரி குட். ஆறாம் வேற்றுமை என்ன? அதாவது முருகனுடைய என்றதுல பிள்ளைகள் உடைய என்ற சொல்லுறுப்பு இருக்குது என்ன உங்களுக்கு தெரியும். ஆறாம் வேற்றுமையினுடைய உறுப்பு அது என்றது உறுப்பு இருக்குது, சொல்லுறுப்பு உடைய என்றது இருக்குது என்ன. எனவே நான் சொல்லி தந்திருக்கிறேன் ஒரு உறுப்புக்கு பதிலாக சொல்லுறுப்பையும் பயன்படுத்தலாம் என்று. எனவே இங்க முருகனுடைய வேள் என்பதுல உடைய என்ற சொல்லுறுப்பு இருக்கிறதால உங்களுக்கு சொல்லலாம் ஆறாம் வேற்றுமை என்று. சரி, ரெண்டாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்குதா? இல்ல. நாலாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்குதா? வேற்றுமைகள் படிச்சு தந்தேன், இதே மாதிரி நைட் கிளாஸ்ல சொல்லி தந்தேன். இருக்குதா? இல்ல. இருக்கு இருக்கு. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாலாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள் பொருட்டு, ஆக, நிமித்தம். கூலிக்கு வேலை செய்தான், நான் சொல்லி தந்தேன். கூலியின் பொருட்டு வேலை செய்தான், கூலிக்காக வேலை செய்தான், கூலியின் நிமித்தம் வேலை செய்தான் என்று மாத்தி காட்டினா இல்லையா? மாத்தி காட்டினேன். எனவே நாலாம் வேற்றுமையினுடைய சொல்லுறுப்புகள் பொருட்டு, ஆக, நிமித்தம். மூணாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இருக்குதா? சொல்லுறுப்பு இருக்குதா? எங்க? என்னென்ன சொல்லுறுப்பு? உடன், கொண்டு, உடன், மூலம். மூணாம் வேற்றுமையிட்ட சொல்லுறுப்புகள் எழுதி கொள்ளுங்க. கொண்டு, உடன், மூலம். சரி, அடுத்தது ஆறாம் வேற்றுமைக்கு உடையாண்டு இருக்குது. முதலாம் வேற்றுமை சொல்லுறுப்பு இருக்குதா? இல்ல, உருவே இல்ல. முதலாவது வேருக்கு உருவே இல்லை. உருவு இருந்தா தானே சொல்லுறுப்பு இருக்கு. ஓகே, எனவே முருகனுடைய வேள் என்பது ஆறாம் வேற்றுமை. கிளியரானு பாருங்க. டீச்சர். அடுத்தது இப்ப லாஸ்டா நாம ஒரு லெசன் ஒன்று பார்த்தோம்னா அல்வழி புணர்ச்சியில அந்த கேள்விதான் வந்திருக்குது. பாருங்களா. பின்வருவனவற்றுள் வினைமுற்று தொடராக அமைவது. ஓகே, எனக்கு இதே விட கொஞ்சம் ஃபாஸ்டா போ. எனக்கு இதே விட முன்னுக்கு சொல்லுங்க பாப்போம். வினைமுற்று தொடரண்டா என்ன? அது எப்படி வரும்? முற்று பெற்றதாக வினை முற்று பெற்றதாக அமையும். அதாவது நான் சொல்லி தந்த நாயில பிள்ளைகள் ஒரு வினைமுற்று தொடர் எப்படின்னு சொன்னா ஒரு முற்று பெற்ற வினை சொல்லை அடுத்ததாக ஒரு பெயர் சொல் வந்திருக்கணும். சொல்லி தந்தனா இல்லையா? ஓடினால் சுமதி, தூங்கினால் ஜனனியன் எடுத்து காட்டினா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்குது. பாருங்க, வினைமுற்று தொடர் எப்படி இருக்கும்டா பிள்ளைகள். ஒரு முற்று பெற்ற வினை முதலாவது இருக்கும், அதுக்கு அடுத்ததாக ஒரு பெயர் சொல் வந்திருக்கும். உதாரணமா பாருங்க, ஓடினால் சுமதி. ஓடினால் என்றது பிள்ளைகள் ஒரு முற்று பெற்ற வினை சொல்லா இல்லையா? வினைச்சொல். எனவே ஒரு முற்று பெற்ற வினை சொல்லை அடுத்ததாக ஒரு பெயர் சொல் வந்திருக்குது, ஓடினால் சுமதி என்று. சரி, இப்போ இந்த வகையில இருக்கிறாங்க வினைமுற்று தொடராக எது அமையும் என்று இருக்கிறாங்க. எது வரும்? வெரி குட். பாடினால் பிருந்தா. வெரி குட். பாடினால் பிருந்தா. சரி, இப்ப இங்க கேட்கிறேன், பிருந்தா பாடினால் இது என்ன தொடர் பிள்ளைகள்? நான் சொன்னேன் வினைமுற்று தொடருக்கு எதிர்மாறாக ஒரு தொடர் இருக்குது என்று சொல்லி தந்தேன். எது? வெரி குட், வெரி குட். எழுவாய் தொடர். என்ன நான் சொன்ன எப்படி எழுவாய் தொடரண்டா பிள்ளைகள்? ஒரு பெயர் சொல்லுக்கு பின்னால ஒரு முற்று பெற்ற வினை சொல் வரணும்னு காட்டி தந்தேன். ஒரு பெயர் சொல்லுக்கு பின்னால ஒரு முற்று பெற்ற வினை சொல் வரணும்னு காட்டி தந்தேன். பாருங்க, பிருந்தா பாடினாள். பிருந்தான்றது பெயர் சொல், பாடினாள் என்பது ஒரு முற்று பெற்ற வினை. எனவே வினை முற்று முன்னாலையும் ஒரு வினைமுற்று முன்னாலையும் ஒரு பெயர் சொல் பின்னாலையும் வந்தால் அது வினைமுற்று தொடர். அதே மாதிரி ஒரு பெயர் சொல் முன்னாலையும் வினைமுற்று பின்னாலையும் வந்தால் அதுக்கு நாம சொல்லுவோம் எழுவாய் தொடர். சரி, அடுத்தது பாருங்க, பாடிய பிருந்தா இது என்ன தொடர் பிள்ளைகள்? பெயரற்ற தொடர்.
வெரி குட், வெரி குட். பேரச்ச தொடர்ன்றது எப்படின்னா பிள்ளைகள், ஒரு பேரச்ச முன்னாலையும் அதுக்கு பின்னால் ஒரு பெயர் சொல்லும் வரணும். பேரச்ச முன்னாலையும் அதுக்கு பின்னால் ஒரு பெயர் சொல் வரணும். பாருங்க, பாடியண்டு இருக்குது. பாடியன்றது பிள்ளைகள் பேரச்ச. பாருங்க, அதுக்கு அடுத்ததாக இது வந்திருக்குது, பிருந்தாண்டு வந்திருக்குது, பெயர் சொல் வந்திருக்கு. அடுத்தது பிருந்தாவா. இது என்ன தொடர் பிள்ளைகள்? எல்லுவாய் தொடர். இது பிருந்தாவா. விழித்தொடர். வெரி குட், விழித்தொடர். இது என்ன தொடர்? விழித்தொடர். நான் சொன்னேன் அம்மாவா, கண்ணாவா, பிருந்தாவா, இதெல்லாமே பிள்ளைகள் விழிக்கிறது. ஒருத்தர் என்ன பெண்ணேவா என்ன விழிக்கிறது. எனவே நாம் இதுக்கு சொல்லுறோம் பிருந்தாவா, விழித்தொடர். அடுத்தது பாருங்க, பாடி வந்த பிருந்தா. இது என்ன தொடர்? பேரச்சத்தொடர். வெரி குட். என்ன தொடர்? பேரச்சத்தொடர். வெரி குட், பேரச்ச தொடர். எனவே வினைமுற்று தொடராக வரக்கூடியது பாடினால் பிருந்தா. இது கிளியரான பாருங்க. ஓகே, ஓகே, வெரி குட். இப்ப 23வது கேள்வி பாருங்க. 11 மணி ஆகுது, இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குதா? ஓகே. வேற்றுமை உறுப்பு ஏற்பதை இலக்கணமாக கொண்ட சொல். ஒரு ஷாட்ல ஆன்சர் சொல்லிடலாம். எந்த சொல் வேற்றுமை உறுப்பை எப்பொழுதும் ஏற்கும்? நான் பாஸ் பேப்பர்ல வச்சு சொல்லி தந்தேன். வெரி குட். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். பெயர் சொற்கள் தான் எப்பயுமே தனக்கு பின்னால் ஒரு வேற்றுமை உறுப்பை ஏற்கும். உதாரணமா பாருங்க, மரத்தை. மரம் என்பது ஒரு பெயர் சொல், அது பின்னால ஐ என்ற வேற்றுமை உறுப்பை ஏற்றிருக்குது. பாருங்க, நின்றவன். நின்றவன் என்றது ஒரு பெயர் சொல்லா இல்லையா? வினையாளனையும் பெயர், அது ஒரு பெயர் சொல்லா இல்லையா? பாருங்க, நின்றவனை கண்டேன். நின்றவனை கண்டேன். பாருங்க, அந்த நின்றவனை என்ற பெயர் சொல் பின்னால ஐயுறுப்பை ஏற்றிருக்குது. எனவே பிள்ளைகள் உங்களுக்கு பயம் இல்லாம ஒரு ஒன்று சொல்லலாம். பெயர் சொற்கள் அனைத்தும் தனக்கு பின்னால் வேற்றுமை உருவை ஏற்கும். வினை சொற்கள் வேற்றுமை உருவுகளை ஏற்காது. எனவே வேற்றுமை உருவை ஏற்பதை இலக்கணமாக கொண்ட சொல்ல என்னடா பிள்ளைகள்? அது பெயர் சொல். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? அடுத்த கேள்வி போவோமா? இந்த கேள்வியும் நான் அவளுக்கு ஆடி தந்திக்கிறேன். 24 ஓகே, 24 வாங்க. பார்த்து வியந்தான் என்பதன் எதிர்மறை வடிவம் எது? பார்த்து வியந்திலன். வெரி குட், வெரி குட். பார்த்து வியந்திலன். அதாவது பிள்ளைகள், நீங்க இதுல எதிர்மறையாக மாத்த வேண்டியதுண்டா பின்னால் இருக்கிற விடயத்தை தான் எதிர்மறையா மாத்தணும். பார்த்து வியந்தான், அவன் பார்த்து பயப்பட்டிருக்கிறான். அப்ப நீங்க எப்படி நெகட்டிவா சொல்லணும்? அவன் பார்த்து பயப்படவில்லை, அவன் அதை பார்த்தும் பயப்பட இல்லை. இதுதான் எதிர்மறை. எனவே அப்ப வியந்தான்ன்றதான் பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்? எதிர்மறையாக மாத்தணும். எனவே பார்த்து வியந்திலன் என்பதாக வரும். சரி, இதெல்லாம் ஈஸியான கேள்வி. அப்ப நீங்க நல்லா நினைவைக்கணும், பின்னால் இருக்கிற வினை சொல்லத்தான் நீங்க எதிர்மறையாக மாற்ற வேணும். சரி, ஓகே. 25வது கேள்வி, மைக் ஆஃப் பண்ணுங்க. பனையாலே விழுந்தவனை மாடேறி மிதித்தது. இதில் பனையாலே என்பதில் மயங்கிய உருவு யாது? ஐந்தாம் வேற்றுமை. வெரி குட். பாருங்க பிள்ளைகள், இது எப்படி வரணும்? பனையாலே விழுந்தவனை என்றது எப்படி வந்திருக்கணும்? பனையிலிருந்து. வெரி குட். பனையிலிருந்து வந்திருக்க வேணும் என. எனவே பனையிலிருந்து வந்திருக்க வேணும். எனவே 5ஆம் வேற்றுமையினுடைய உருவு வர வேண்டிய இடத்துல 3ஆம் வேற்றுமையினுடைய உருவு வந்திருக்குது. அப்ப நான் சொல்லி தந்தேன், ஒரு உருவு வர வேண்டிய இடத்தில் அதற்கு பதிலாக இன்னொரு உருவு வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது உருவு மயக்கம். பாருங்க, பனையிலிருந்து விழுந்தாள் என்றதும் ஒரு அர்த்தம் தான், பனையாலே விழுந்தாள் என்றதும் ஒரு அர்த்தம் தான். பாருங்க, இங்க 3ஆம் வேற்றுமையிட ஆள் உருவு வந்திருக்குது. இப்ப இந்த இடத்துல பிள்ளைகள், சரி நான் 3ஆம் வேற்றுமை உருவு போட இல்லை, 5ஆம் வேற்றுமை உருவு
போடுறனே, 5ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டால் இது என்ன பொருள்ல வரும்? என்ன பொருள் வரும்? நீங்கள் பொருள். வெரி குட், வெரி குட். இப்போ நான் 5ஆம் வேற்றுமை உறுப்புக்கு பதிலாக 3ஆம் வேற்றுமையினுடைய ஆள் உறுப்பு போட்டிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் இது என்ன பொருள்? இடப்பொருள். இடப்பொருள். நோ. 3ஆம் வேற்றுமைக்கு இடப்பொருள் ஒன்று இருக்குதா? சிறுபான்மை நீங்கள் பொருள்னு சொல்லி தந்திருக்காங்க இல்லையா? கொழும்பால் வந்தான், மரத்தால் விழுந்தான், யாழ்ப்பாணத்தால் வந்தேன் என்று நான் ஆளுறுப்பு போட்டாலும் அது நீங்கள் பொருளை உணர்த்துமான்னு சொல்லி தந்திருக்கிறேனா இல்லையா? அப்போ இங்க இருக்கிற ஆளுறுப்பு நீங்கள் பொருளைத்தான் குறிக்குது. பனையாலே விழுந்தவனடா அவன் பனை மரத்திலிருந்து விழுந்தான் என்பது அர்த்தம். எனவே இங்க பாருங்க பிள்ளைகள், உறுப்பு மயக்கம் என்று சொல்றது இதான். அதாவது ஒரு உறுப்பு போட வேண்டிய இடத்துல அதற்கு பதிலாக இன்னொரு வேற்றுமைയുടെ உருவ போட்டாலும் பொருள் மாறுபடாமல் இருந்தால் அதுதான் உறுப்பு மயக்கம். இப்ப பாருங்க, 5ஆம் வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்துல நான் 3ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டிருக்கிறேன். ஆனால் 5ஆம் உறுப்பு வேற்றுமை வந்து எந்த பொருளை உணர்த்த வேண்டுமோ அதே பொருளைத்தானே 3ஆம் வேற்றுமை உறுப்பு உணர்த்தி இருக்குது. ஓமா இல்லையா? எனவே எனவே ஒரு வேற்றுமை உறுப்புக்கு பதிலாக இன்னொரு வேற்றுமை உறுப்பு வந்தாலும் அதே பொருளை உணர்த்தி இருக்குமா இருந்தால் அதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் வேற்றுமை உறுப்பு மயக்கம். பாருங்க, 5ஆம் வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்துல 3ஆம் வேற்றுமை உறுப்பு போட்டிக்கிறேன். ஆனால் 5ஆம் உறுப்பு உணர்த்த வேண்டிய நீங்கள் என்ற அதே பொருளை 3ஆம் வேற்றுமை உறுப்பு உணர்த்தி இருக்குதா இல்லையா? உணர்த்தி இருக்குது. எனவே இதுக்குத்தான் சொல்லுறேன் வேற்றுமை உறுப்பு உண்டு. எனவே உங்களிட கேள்வி கேட்கிறாங்க பிள்ளைகள், பனையாலே விழுந்தவனை மாடேறி மிதித்தது. இதில் பனையாலே என்பதில் மயங்கிய உறுப்பு யாது? அதாவது எந்த உறுப்பு வர வேண்டும் என்று கேக்குது. எந்த உறுப்பு வர வேண்டும்? 5ஆம் வேற்றுமை உறுப்பு. வெரி குட், 5ஆம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்க வேணும். கிளியரா இப்போ? ஓகே. அடுத்த கேள்வி 26வது கேள்வி. இது ஒரு பாட்டிட வரி விளங்குதா? சரி, அது இல்ல பாருங்களா. எகிரி குதித்தேன் வானமிடித்தது விரல்களில் காம்பில் பூக்கள் முளைத்தன என்பதில் வந்துள்ள அணி எதுன்னு கேக்குறாங்க. எந்த அணி பிள்ளைகள்? எந்த அணி? வெரி குட். பாருங்க, எகிரி குதித்தேன் வானம் இடிந்ததா. இப்ப நான் எகிரி குதிக்கிறதால வானம் இடிக்குமா? வானம் வர போகுமா? அப்போ இவனை கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்லி இருக்குது. அடுத்தது பாருங்க, விரல்களில் காம்பில் பூக்கள் முளைத்தன. விரல்கள காம்பில் விரிச பூக்கள் முளைக்கும். முளைக்காது. எப்படி முளைக்கும்? எப்படி யாருக்கும் முளைக்குது போல. ஜுப்னாக்கு முளைக்குமோ? யாருக்கு முளைக்கும்? ஜிப்னாக்கா? இனி பொடிய மரத்துல கூட உங்களுக்கு சரிமே சொன்ன போலயா? அது சரி. அப்ப எனவே பிள்ளைகள் என்ன இது என்ன அணி? உயர்வு நவிர்ச்சி அணி. அணி. வெரி குட். சரி, அடுத்தது 27வது கேள்வி. பின்வருவனவற்றுள் மெய் முன் உயிர் புணர்வது தவறிட்டன. பாருங்க, பின்வருவனவற்றுள் மெய் முன் உயிர் புணர்வது. இப்படியான தந்தண்டா பிள்ளைகள் நீங்க வரைஞ்சி கொள்ளணும். பாருங்க, நிலைமொழி வருமொழின்னு போட்டுக்கொள்ளணும்னு சொல்லி தந்திக்கிறேன். பாருங்களா, நிலைமொழி வருமொழி. இப்ப என்ன கேக்குறாங்க? மெய்யெழுத்துக்கு முன்னால உயிரெழுத்தொண்டு புணர வேண்டுமா? அப்ப மெய்யெழுத்துக்கு முன்னால் உயிரெழுத்து இருக்க வேணுமெண்டா மெய்யெழுத்து இருக்க வேண்டிய இடம் இங்க. அந்த மெய்யெழுத்துக்கு முன்னாலதான் ஒரு உயிரெழுத்து உணர வேண்டும்.
அப்போ இதுட அர்த்தம் என்னடா பிள்ளைகள்? இவங்க வெளிப்படையா சொல்லாம எங்ககிட்ட கேட்கிறாங்க. நிலைமொழியிட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாகவும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் வரக்கூடிய வகையில புணரக்கூடிய சொல் எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? இப்படியானதான் தான் நாங்க இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு எழுதி கொள்ளணும். அப்ப உங்களுக்கு தவறாது. சரி, முதலாக பாருங்க, ஆடல் அழகு. சரி, ஆடல் அழகு எப்படி வரும்? ஆடல் அழகு. வெரி குட். ஆடல் சக அழகு. இப்ப பாருங்க, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய்யெழுத்தா இருக்குது, வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஒரு உயிரெழுத்தா இருக்குது. எனவே இது சரியான ஆன்சர் எடுக்க இயலுமா? எழுத இயலும். அடுத்து பாருங்க, புளித்தயிர் எப்படி தெரியும்? புளி சக தயிர் என்று பிரியும். என்ன பாருங்க, புளி என்ற நிலைமொழியில இறுதி எழுத்து மெய்யெழுத்தா பிள்ளைகள்? வெரி குட், உயிரெழுத்து இருக்குது, ஈகதான் இருக்குது. அப்ப இது எங்களுக்கு ஆன்சரா வருமா? வராது. அடுத்து பாருங்க, பனை மரம். பனை சக மரம் தான் என்ன? பனை மரம். இதுல நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தான்னு பாருங்க. உயிரெழுத்து. எங்களுக்கு மெய்யெழுத்து தானே தேவை. எங்களுக்கு என்ன எழுத்து தேவை? மெய்யெழுத்து. எனவே சரி வருமா? இல்ல. அடுத்து பாருங்க, மணி அழகு. மணி சக அழகு மணி அழகு. நிலைமொழியினுடைய இறுதி மெய் எழுத்து அல்ல, ஒரு உயிர் எழுத்து. அடுத்து பாருங்க, வேர்ட் படை. வேர்ட் சகப்படை தான் வேர்ட் சகப்படை தான் வேர்ட் படை. இப்ப பாருங்களா, நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து மெய் எழுத்து சரி, ஆனால் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிர் எழுத்தா? இல்ல, ஒரு மெய் எழுத்து. பாருங்க, உப்சகா தான் பா. எனவே முதலாவதா இருக்கிறது மெய் எழுத்து. எனவே இது வருமா? வருமா? வராது. ஓகே, அந்த கேள்வி விளங்கினதா? ஓகே, 28வது கேள்வி. இந்த 11:30க்குள் எப்படி சரி ஒரு 30-35 கேள்வியை முடிக்கணும். அது பிறகுதான் அடுத்த 100 பாக்குறேன். சரி, 28வது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் உடம்படுமை தோன்றிய சொல் எதுன்னு கேக்குறாங்க. வெரி குட். இந்த திருவோடுன்றத வெரி குட், திருவோடு எப்படி வரும்? திரு சகோடு. பாருங்க பிள்ளைகள், நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எது? ஊனா. என்ன இரு சகவுதானே ஊ. அதே மாதிரி வறுமொழியினுடைய முதல் எழுத்து எது? ஓனா. ரெண்டு உயிர் எழுத்தா இருக்குதானே. அப்ப நான் படிச்ச நிலைமொழியிட இறுதி எழுத்து உயிரெழுத்தாகவும் வறுமொழியினுடைய முதல் எழுத்து உயிரெழுத்தாகவும் இருந்தால் இடையில உடம்படுமை வரலாம். இப்ப சொல்லுங்க, இந்த இடத்துல உடம்படுமையில எந்த எழுத்து வரமுண்டு? எப்படி இவ்வளவு நடத்தீங்க? அவசரமா விட சொல்லணும், டைம் போகுது. திருவோடு. அந்த ஊனா ஓனோட சேரக்குள்ள ஊனாவா மாறுது. அதான் சொல்லித்தரேன். அப்படியா சொல்லித்தந்தானே? 100 கேள்வி பார்க்க வேணுமா? உன்னோட ரெஸ்பான்ஸ் அவசரமா இருக்கணும், அப்பதான் அடுத்த கேள்வி பார்க்கலாம். நான் என்ன சொன்னேன்? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஐ வந்தால் மட்டும்தான் என்ன வரும். அதை தவிர வேற என்ன உயிரெழுத்து வந்தாலும் தான் வரும். இப்படித்தான் உங்களோட ஆன்சர் இருக்க வேணும். இது என்ன ரூண வந்து அதோட ஓனாவோட சேர்ந்த உவண்ணாவாக மாறும்ன்றது? இது எங்க யாருடைய இலக்கணம்? இது எங்க படிச்சீங்க? அப்படியானது ஒரு இலக்கணம் உண்டு? ரூணாவும் ஓனாவும் சேர்ந்த உவன வருமண்டு. இதுக்கு எப்படி விளக்கம் சொல்ல வேணும்? நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து ஊனாவா இருக்குது, வறுமொழியினுடைய முதல் எழுத்து ஓனா. அப்ப நிலைமொழியோட இறுதி எழுத்து ஐ வந்தால் மட்டும்தான் என்ன வரும். இதை தவிர ஏனைய உயிரெழுத்துக்கள் வந்தா உவன்னதான் வரும். இதுதான் விளக்கம். சரி, விளங்கினதா? எனவே இதுக்கு சரியான ஆன்சர் வரப்போகுது திருவோடு. விளங்கினதா? அடுத்த பாருங்க, 29வது கேள்வி. பின்வருவனவற்றுள் அடுக்கடுக்கு தொடராக அமைவது எது? நடுநடுங்கி.
முதலாவது நடுநடுங்கி. நடுநடுங்கி. முதலாவது அடுக்கடுக்கு தொடர்னா என்ன தெரியுமா? அடுக்கு தொடர்கள் மேலும் அடுக்கப்பட்டால் என்ன தொடரா மாறும்? அடுக்கிடுக்கு தொடர். அடுக்கு தொடரா மாறும். அப்ப நீங்க பார்க்கணும், இது ஒரு அடுக்கு தொடர் அடுக்கப்பட்டா வந்திருக்குதுன்னு பார்க்கணும். முதலாவது பாருங்க 5 5. இது என்ன அடுக்கு தொடரா அடுக்கிடுக்கா? அடுக்கு தொடர். அடுக்கு தொடரா? அடுக்கு தொடர். குட்டை 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 குட்டைன்னு விரிக்கலாம். அப்ப இது அடுக்கு தொடரா அடுக்கிடுக்கா? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். அடுத்து தெரு தெரு, இது என்ன தொடர்? அடுத்தது சிறுக சிறுக, இது என்ன தொடர்? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர். இப்ப பாருங்க நடுநடுங்கி. நடுநடுங்கி என்றது பிள்ளைகள் என்னண்டா, நடுங்கி நடுங்கி என்ற அடுக்கு தொடர்கள் மேலும் அடுக்கப்பட்டதால தான் எப்படி உருவாகி இருக்குது? நடுநடுங்கின்னு வந்திருக்கு. பாருங்க, சிவந்த சிவந்த என்ற அடுக்கு தொடர்கள் மேலும் அடுக்கப்பட்டுதான் எப்படி உருவாகி இருக்குது? செக்க சிவந்த. வெளி வெளி என்ற அடுக்கு தொடர் தான் அடுக்கப்பட்டு எப்படி உருவாகி இருக்குது? எனவே அடுக்கு தொடர்கள் மேலும் அடுக்கப்பட்டால் தான் அது அடுக்கடுக்காக மாறும். சரி, கேள்வி கிளியரான பாருங்க. அடுத்த கேள்வி போவோம். ஓகே, அடுத்த பாருங்க. எனது பேனாவை காணவில்லை, இதில் வந்துள்ள எழுவாய் சொல். தோன்றா எழுவாய். எழுவாய் இல்லை. எழுவாய் ஆ? என்னன்னு முதலாவது எழுவாய்க்கான கேள்வியை கேட்டு பாருங்க. இல்ல இவை தோன்றா எழுவாய். எழுவாய் இல்லை. இதுக்கு நாங்க சொல்றோம் எழுவாய் இல்லை, எழுவாய் இல்லை, எழுவாய் இல்லை. இது ஆன்சர். தோன்ற எழுவாய் என்றா பிள்ளைகள் எழுவாய் இருக்குது, ஆனா மறைஞ்சிருக்கணும். இப்ப எனது பேனாவை காணவில்லை என்றால் யார் காணவில்லை எனும் போதும் அது நானா இருக்கலாம், அவனா இருக்கலாம். எங்களுக்கு திடமான ஆன்சர் ஒன்று சொல்ல இயலுமா? இல்ல. அப்ப இப்படியான டைம்ல நாங்க சொல்லுறோம் இதுக்கு எழுவாய் இல்லைன்னு சொல்லுறோம். ஆனா சில கருத்துக்கள் இருக்குது பிள்ளைகள், எழுவாய் இருக்குது ஆனால் மறைஞ்சிருக்குது. உதாரணமா பாருங்க, இந்த முறை கேள்வி கேட்டாங்க கல்வி அமைப்புல. மைக்கை மியூட் பண்ணுங்க. அது யாருட மைக்கை மியூட் பண்ணுங்க. அறம் செய்ய விரும்பு. இப்ப அறம் செய்ய விரும்புன்றதுல பிள்ளைகள் எங்களுக்கு சொல்லலாம் தோன்ற எழுவாய்ன்னு சொல்லலாம். அதாவது வெளி தோன்றில மறைஞ்சிருக்குதுன்னு பாருங்க. அறம் செய்ய விரும்பு, யார் விரும்பு? யார் விரும்பு? மானிடர்கள். நீ விரும்பு. நான். நீ விரும்புன்னு வரணுமா இல்லையா? அப்போ இங்க நீ என்றது எங்களுக்கு எழுவாயா எடுக்கலாம், ஆனா இது மறைஞ்சிருக்குது. எனவே இப்படி இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் தோன்றா எழுவாய். இன்னும் சில வாக்கியங்கள் இருக்குது எழுவாயா இல்லை, ஒரு எழுவாயோண்டு எங்களுக்கு உறுதியாக சொல்ல முடியாது. அப்படியான வாக்கியங்களை நாங்க சொல்லுறோம் எழுவாய் இல்லாத வாக்கியம், எழுவாயற்ற வாக்கியம் என்று சொல்லுறோம். விளங்கினதா? எனவே எனது பேனாவை காணவில்லை என்றால் யார் காணவில்லை என்று கேள்வி கேட்டால் எங்களுக்கு ஒரு திடமான ஆன்சரை குறிக்க முடியாது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் எழுவாய் அற்ற வாக்கியங்கள். எனவே ஆன்சரா வர போறது எழுவாய் இல்லை என்றது. விளங்கினதா? அடுத்தது பின்வருவனவற்றுள் கலப்பு வாக்கியமாக அமைவது. முதலாவது பாருங்க, நானும் நண்பனும் மார்க்சியம் படித்தோம். 2வது, அனிதா அகநானூறு படித்தாள். 3வது, முகக்கவசத்தை காணவில்லை என்று அம்மா கூறினார். 4, செந்தில் மெதுவாக பாடினான். 5, நான் அவன் இவன் பார்த்தேன். இதுல எது கலப்பு வாக்கியம்? 3வது, முகக்கவசத்தை காணவில்லை என்று அம்மா கூறினார். வெரி குட், 3வது சரி. முதலாவது என்ன வாக்கியமா இருக்குது பிள்ளைகள்? கூட்டு வாக்கியம். வெரி குட், கூட்டு வாக்கியம். 2வது தனி வாக்கியம். 4 தனி வாக்கியம். 5 வெரி குட், அவ்வளவுதான்.
சரி, வெரி குட். 32வது கேள்வி வாங்க. இக்கையேட்டை நானே செய்தேன் என்பதில் ஏகாரம் உணர்த்தும் பொருள். இக்கையேட்டை நானே ஏற்ற பொருள். வெரி குட். தேற்றம். தேற்றம் என்றா என்ன அஸ்மா? அஸ்மா சொல்லுங்க பாப்போம். தேற்றம் என்றா என்ன? ஒவ்வொருத்தர்கிட்ட கேள்வி வருமா போக போக. தேற்றம் என்று சொல்றது என்ன? ஒரு விஷயத்தை வந்து அழுத்தி கூறுறது. வெரி குட். ஒரு விஷயத்தை அழுத்தி கூறினால் அதுதான் தேற்றம். இப்ப பாருங்க, இக்கையேட்டை நானே செய்தேன். இந்த கையேட்டை வேறு யாரும் செய்ய இல்ல, நான் தான் செய்தேன் என்று உறுதியா சொல்லிக்கிறேன். எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் தேற்ற பொருள். வெரி குட். சரியா? அடுத்த கேள்விக்கு வாங்க. பாடும் பறவையில் பார்த்த முகங்களே உள்ளன. இதில் இறந்த காலத்தை காட்டும் பெயரெச்சம் எது? பார்த்த. வெரி குட். பார்த்த. பார்த்த. என்ன? சரி. அது கிளியரானு பாருங்க. டீச்சர். 34வதுக்கு வாங்க. வண்டின் கால் என்பதில் வந்துள்ள சாரியை. இன்சாரி. வெரி குட். வெரி குட். 35க்கு வாங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. மூன்றாம் வேற்றுமைக்குரிய பொருள் அல்லாதது. கருவி, கருத்தா, உடன் நிகழ்ச்சி, கொடை. 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 கொடை எந்த வேற்றுமைகள்? எந்த வேற்றுமைக்கு வரும்? Okay. எனக்கு சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க எல்லாரும். எனக்கு இப்ப நான் சொல்றால் சொல்லுங்களா? கருவி பொருள் மூணா வேற்றுமையினுடைய எந்த உறுப்பால வெளிப்படுத்தப்படுது? இப்ப சொல்றால் சொல்லணும். சரியா? வாணி. கருவி பொருள் மூணா வேற்றுமையினுடைய எந்த உறுப்பால் வெளிப்படுத்தப்படும்? ஆல். ஆல். வெரி குட். கருத்தா அஸ்மா. கருத்தா பொருள் மூணா வேற்றுமைக்குரிய எந்த உறுப்பால் வெளிப்படுத்தப்படும்? ஆள், ஆண், ஒடு, ஓடு 4 உறுப்புகள் இருக்குது. எந்த உறுப்பால் வெளிப்படுத்தப்படும்? ஆள். வெரி குட். சரி. மூலப்பொருள் யாராச்சும் மொத்தம் சொல்லுங்க. எந்த உறுப்பால் வெளிப்படுத்தப்படும்? உடனிகழ்ச்சி ஓடு. வெரி குட். சரி. ஓகே. வெரி குட். 36வது கேள்வி. ஒவ்வொரு உறுப்புகளும் என்னென்ன பொருளை உணர்த்தும் மட்டத்துல தெளிவா இருக்கணும். சரி. 36. பின்வருவனவற்றுள் வேற்றுமை உறுப்பு மயக்கமாக அமைவது எது? இப்ப உறுப்பு மயக்கம் என்றா என்னன்னு சொல்லி தந்துட்டேன். சொல்லுங்க பாப்போம் யாராச்சும் ஒருத்தர். ஒரு வாக்கியத்துல வந்து வரக்கூடிய வேற்றுமை உறுப்புகள் வந்து நேரடியாக வெளிப்படாம வந்து மறைமுகமாக வருது. நேரடியாக வெளிப்படாமல் மறைமுகமாக மாறுது. இல்ல இன்னொருத்தர் நான் சொன்ன மாதிரி ஒரு வேற்றுமை உருவு வரும் இடத்தில் வேறுருவு வந்தால் பொருள் மாறாது. ஒரு வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்தில் இன்னொரு வேற்றுமை உறுப்பு வந்தாலும் பொருளை மாறாமல் உணர்த்துவதுதான் என்ன? என்ன? உருவு மயக்கம். விளங்குறதா? அப்ப ஒரு பொருள் ஒரு வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்துல நாம இன்னொரு வேற்றுமை உறுப்பை போடுறோம். ஆனாலும் பொருள் மாறுபட்டிருக்குமா? இல்ல. இல்ல. எந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்க வேணுமோ அது அதே பொருள் இந்த வேற்றுமை உறுப்பும் உணர்த்தி இருக்கும். சரியா? பாருங்க என்ன ஆன்சர் வரலாம். காலத்தினால் வெரி குட். வெரி குட். காலத்தினால் செய்த உதவி. சரி. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் எந்த வேற்றுமை உறுப்பு வந்திருக்குது? மூணாம் வேற்றுமை உறுப்பு. ஆனால் சரியா பார்த்தால் இந்த இடத்துல எந்த உறுப்பு வந்திருக்க வேணும்? ஏழாம் வேற்றுமை. ஏழாம் வேற்றுமையினுடைய இல்லுறுப்பு வந்திருக்க வேண்டிய இடத்துல மூணாம் வேற்றுமையினுடைய ஆள் உறுப்பு வந்திருக்குது. ஆனால் ஏழாம் வேற்றுமை உணர்த்த வேண்டிய அதே பொருள் உணர்த்தப்பட்டிருக்குதான்னு பாருங்க. பட்டிருக்கு.
டீச்சர் அதுல எனவே விளக்கம் என்னது அந்த உருசு மயக்கம்ல என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, எழுதி கொள்ளுங்க. எல்லாரும் உருஃபு மயக்கமோட தலைப்பு. ஒரு வேற்றுமை உறுப்பு வர வேண்டிய இடத்தில் இடத்தில் மற்றுமொரு வேற்றுமை உறுப்பு வந்து வந்து சரியா, இன்னொரு வேற்றுமை உறுப்பு வந்து நின்றாலும் சரி முன்னைய வேற்றுமையின் பொருளை தருவது. முன்னைய வேற்றுமையின் பொருளை தருவது சரி உருஃபு மயக்கம் எனப்படும். இங்கு உருஃபு மட்டுமே மாறுபடும். இங்கு உருஃபு மட்டுமே மாறுபடும், பொருள் மாறுபடாது. சரியா? ஓகே சார். ஓகே, சரி. 37வது கேள்வி வாங்க. மலரினது மென்மை இது என்ன பொருள்னு கேக்குறாங்க. பிரிதின் கிழமை பொருள், தற்கிழமை பொருள், தொழில் தற்கிழமை, இடப்பிறதின் கிழமை, காலப்பிறதின் கிழமை. என்ன பொருள்? தற்கிழமை பொருள். வெரி குட், தற்கிழமை பொருள். அதாவது பிள்ளைகள், தற்கிழமை பொருள்னு சொல்றது ஒன்றினுடைய உடைமையை அதிலிருந்து பிரிக்க முடியாமல் இருந்தால் அது தற்கிழமை. உதாரணமாக எனது கண் பிரிக்க முடியாது, எனது கருமை என்னிடது பிரிக்க முடியாது. சரியா? எனவே இப்படியான வாக்கியங்கள் அவற்றிலிருந்து பிரிக்க முடியாமல் இருக்குது. எனக்கு அதனால சொல்றோம் அது தற்கிழமை. பிரிதின் கிழமை என்றால் ஒன்றினுடைய உடைமையை அதிலிருந்து பிரிக்க முடியுமாக இருந்தால் அது பிரிதின் கிழமை. இப்ப பாருங்க, மலரினது மென்மை. இது மென்மை என்று சொல்றது புள்ளிகள் மலருக்கே இருக்கிற ஒரு பண்பு. இப்ப அந்த மென்மைய மலர்கிட்ட இருந்து பிரிக்க இயலுமா? எனவே இதுக்கு நாங்க தற்கிழமை அதுல பிரக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது தற்கிழமைக்குள்ளையும் பண்பு தற்கிழமையில வரும். சரியா? மென்மை என்றது ஒரு பண்பு தானே, எனவே பண்பு தற்கிழமை. கிளியரானு பாருங்க. 38வது கேள்விக்கு வாங்களா. கவி கத்தியை கொண்டு மரத்தை வெட்டினான். இங்கு கொண்டு எனும் சொல்லுறுப்புக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு சொல்லுறுப்பு மூலம். அவ்வளவுதான் விஷயம். மூலம். வெரி குட். சரி. உடன் என்றது பிள்ளைகள் எந்த உறுப்புக்கு பதிலாக பயன்படுத்தலாம்? உடன் உடன் என்றது எந்த உறுப்புக்கு பதிலாக பயன்படுத்தலாம்? ஓடு. ஓடு என்ற உறுப்புக்கு பதிலாக தான் பிள்ளைகள் உடன் பயன்படுத்தலாம். பாருங்க, ஆசிரியரோடு மாணவர்கள் சென்றனர். இதே அந்த ஓடுன்றதுக்கு பதிலாக ஆசிரியருடன் மாணவர்கள் சென்றனர் மாற்ற இயலுமா? இல்லதா? இயலும். எனவே எங்களை சொல்லலாம், கொண்டு இந்த இடத்துல கொண்டு என்ற சொல்லுறுப்பு பதிலாக மூலம் என்ற சொல்லுறுப்பையும் பயன்படுத்தலாம். கிளியரானு பாருங்க. நிமித்தம் போடணுமா? அது 4ஆம் வேற்றுமையுடைய உறுப்பு. அந்த சொல்லுறுப்புகள் வரலாம். சரியா? அது 4ஆம் வேற்றுமையில பொருட்டு, ஆக, நிமித்தம். சரியா? அது உறுப்புக்கு பதிலாக பயன்படுத்துற சொல்லுறுப்பு. சரி, ஓகே. அது உறுப்புக்கு பதிலாக பயன்படுத்த வேணும். 40வது கேள்வி பாருங்க. 39 பாருங்களா. மன்னன் தேனின் இனிய மொழி பேசினான். இதன் வேற்றுமை பொருள். ஒப்பு பொருள்.
எப்படி எடுத்தீங்க ஒப்பு உண்டு? தேன் அந்த போன்ற மொழி. மொழி வந்து வெரி மன்னன் குட். பேசின மொழி வந்து தேன் அப்படின்னு. ஒப்பிட்டு கூறப்பட்டிருக்கு. அதாவது மன்னன் தேன் போன்ற இனிய மொழி பேசினான்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, எனவே இங்க இருக்கிற இன்னுறுப்பு பிள்ளைகள் ஒப்பு பொருள்ல வந்திருக்குது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நாம ஒப்பிட்டு கதைக்கிறோம். அதாவது இவர் என்ன தேனை விட இனிமையான மொழி பேசிருக்குது ஒன்று ஒப்பிட்டு கதைக்கிறோம். என்ன ஒப்பு பொருள்ன்றது என்ன? ஒப்பிட்டு. உதாரணமா பாருங்க, எண்ணில் நல்லவன். எண்ணில் நல்லவன் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன பிள்ளைகள்? அவன் என்னை விட என்னோடு அவன் ஒப்பிடுகின்ற பொழுது அவன் நல்லவனா இருக்கிறான். அப்ப மன்னன் தேனி இனிய மொழி பேசினா, தேனோட மன்னன் பேசுகின்ற மொழி ஒப்பிடுகின்ற பொழுதோ அவர் பேசுகின்ற மொழி இனிமையாக இருக்கிறது என்று அர்த்தம். எனவே இங்கு மன்னன் பேசின மொழிய நாங்க தேனோடு ஒப்பிட்டு கதைச்சிக்கிறோம். எனவே இதுக்கு நாங்க என்ன பொருள் சொல்லுவோம்? ஒப்பு பொருள். ஒப்பு பொருளை சொல்லுறோம். சரியா? அவன் எண்ணில் கட்டிக்காரன் அப்படின்னு அது அர்த்தம். அவன் என்னை விட கட்டிக்காரன். அப்ப இது இந்த இடத்துல பார்த்தனா பிள்ளைகள், மன்னன் பேசுகின்ற மொழிய தேனோட கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுதோ அது மேலும் இனிமையான மொழியா இருக்குதுன்றதான் இருக்கு. சரியா? சரி டீச்சர். ஓகே. 40வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் இடைநிலை உறுப்பாக இடம்பெறாத சொல். அதாவது இடைநிலை உறுப்பு இல்லாத சொல்ல கேட்கிறாங்க. எது வரும் பிள்ளைகள்? கவிஞன். கவிஞன். குடிக்கும். குடிக்கும். வெரி குட். சொன்னேன். வெரி குட். முகமது ஆயிக்கும் குடிக்கும். சரி, அதுதான் ஆன்சர். இப்ப கவிஞனை பிரிச்சு காட்டுறேன் பாருங்களா. இடைநிலை வந்திருக்க கூடா. இப்ப பாருங்க, உண்டானதை பிரிங்க. உன் சக உற்சகான் இடைநிலை இருக்குது. சொன்னா அடுத்து பாருங்க, கவிஞன். கவி சக உன் சக ஆண் கவிஞன். அறிஞன் மாதிரிதான் கவிஞனும் இடைநிலை இருக்குது. அடுத்து பாருங்க, பாடினார். பாடு சக இன் சக ஆண் இன்னென்ற இடைநிலை இருக்குது. அடுத்து பாருங்க, வந்தான். இத்தன்ற இறந்த இடைநிலை இருக்குது. ஆனால் குடிக்கும் பாருங்க, குடி சக உம்தான் குடிக்கும். எனவே இங்க எந்த விதமான இடைநிலைகளும் இல்லை. எனவே இடைநிலை இல்லாத உறுப்பு சொல் கேட்டால் குடிக்கும் என்றது வரும். இல்லைங்கனது? இதே கேள்வி, இதே ஆன்சர் உங்களுக்கு இன்னும் மெத்தட்லயும் கேட்கலாம். விகுதி மூலம் காலம் உணர்த்துகின்ற சொல்லா கேட்கலாம். பாருங்க, குடிக்கும்ல பிள்ளைகள் இடைநிலை ஒன்று இல்ல காலம் உணர்த்துறதுக்கு. எனவே அந்த தொழில யாரு செய்யறா? விகுதி செய்யும் இந்த இடத்துல. அப்ப உம்மன்ற விகுதி தான் இந்த இடத்துல காலத்தை காட்டும். குடிக்கும்ன்றது என்ன காலம் பிள்ளைகள்? எதிர்காலம். எதிர்காலம். அப்ப இப்படியான மாற்று வழிகளையும் யோசிக்கணும். சரி, 41வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் மூக்கொழிகள் மட்டும் அடங்கும் தொகுதி. சரி, முதலாவது சொல்லுங்க, மூக்கொழி என்ற என்ன? மெல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள். என்னென்ன இப்ப எழுத்துக்களாக தான் போது? எது ஆன்சர்? நாலாவது. வெரி குட். அதிசயான கேள்வி. அடுத்தது போ. பின்வரும் சொற்களுள் உடல்நிலை மெய்மயக்கமாக அமைந்த சொல்லை தெரிவு செய்க. இது நான் செஞ்சு காட்டாம சொல்லுங்க பார்ப்போம். எது வரும்? பின்ன. அது கிளியரா? ஓகே, அது ஈஸி. 43வது கேள்வி பாருங்க. மைக் ஆஃப் பண்ணுங்க. அது யாரு? ஓகே. 43வது கேள்வி. பின்வருவனவற்றுள் காரண பெயரை தெரிவு செய்க. சரி, என்ன சொல்லுங்க போகும் பிள்ளைகள், காரண பெயர்ன்றது எது? அதாவது காரணம் கருதி வருகின்ற பெயர்கள் தான் காரண பெயர்கள். என்ன இப்ப பறவை பறக்கின்ற காரணத்தினாலதான் நாங்க பறவை என்று சொன்னோம். பாருங்க, கல். கல் என்ன பெயர் பிள்ளைகள்? கல். இடுகுறி. கல் என்ன? இடுகுறி. எந்த விதமான காரணமுமே இல்லாமல் பழைய ஆட்கள் சொல்லி வந்தாங்க, நாங்களும் அப்படியே சொல்லி வரோம். இப்ப யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, நாம ஏன் கல்லுக்கு கல்லுன்னு பேர் வச்சோம்? என்ன காரணம்? இல்ல, அவங்க சும்மா வச்சாங்க, எந்த ஒரு காரணமும் இல்லாம. அதனால நாமளும் சொல்லிடுறோம். கடல். கடலுக்கு ஏன் பிள்ளைங்க கடல்னு வச்சாங்க? தெரியா?
எந்த விதமான காரணமும் இல்லாமல் வச்சுன்னு சொன்னா அது இடுகுறி பெயர். வானம், ஏன் வானம் என்று வச்சாங்க தெரியா? எந்த விதமான காரணங்கள் ரீசன் இல்ல, அந்த பேர் வச்சதுக்கான ரீசன் உண்டு இல்ல, சும்மா வச்சாங்க முன்னோர்கள். எனவே இது இடுகுறி. களம் இடுகுறி. காரணம் கருதி இருந்தால் அது காரண பேர். பாருங்க, பறவை என்பது ஏன் அதுக்கு நாங்க பறவை என்று வச்சோம் என்றால் அது பறக்கின்ற காரணத்தினால் பறவை என்று வச்சோம். நாட்காலி, கதிரைக்கு நாங்க நாட்காலி என்று சொன்னோம். ஏன்னா அதுக்கு 4 கால்கள் இருக்கின்றதால நாங்க நாட்காலி என்று சொன்னோம். நாட்காட்டி, கேலண்டருக்கே நாட்காட்டின்னு சொன்னோம். அது ஒவ்வொரு நாளையும் குறித்து காட்டுவதால் அதுக்கு நாங்க நாட்காட்டின்னு வச்சோம். எனவே ஒரு பெயருக்கு ஒரு வெளியூபலான ரீசன் ஒன்று இருந்தால் அதுக்கு நாங்க சொல்றோம் காரண பெயர். இல்லைங்களா? 44வது கேள்வி. கோணி எனும் பகுவத சொல்லின் பகுதியாக அமைவது. இப்ப நாம முன்ன கேள்வியில பார்த்தோம். வெரி குட், வெரி குட். கோன், வெரி குட். அடுத்தது, பின்வரும் சொற்களுள் தொழிற்பெயரை தெரிவு செய்க. எது? எப்படி இது என்ன வாய்ப்புல வரும்? டைப் 1 2 3? டைப் 1. பிரிச்சு பாருங்க, பிரிச்சு காட்டுங்க. ஓகே, 119 பிரிச்சு காட்டுங்க. போசக போசக இச்சஹல்ல டைப் 1 சொல்லிட்டு அங்க 2க்கு மாறக்கூட 1 இப்ப ஹத்தின 119 தான் அனுப்பணும் போல. போசக ஹல் சல்வி. எனவே முதலாவது வகை. சரி, 46வது கேள்வி. பின்வரும் சொற்களுள் வினையாளனையும் பேராக அமைவது. ஏன் நான் இதை ஃபாஸ்டா விளக்கம் நாயக்கன சொல்லிட்டேன். எது வரும்? பாடியவன். வெரி குட். 47, 50 கேள்வி முடிச்சிடலாம். பாருங்க, நம்ம 11 வரைக்குள்ள ஒரு 30 கேள்வி முடிக்க இருந்தா நீ 50 ஆயிட்டு. பாருங்களா, பின்வரும் சொற்களுள் பெயரும் பெயரும் இணைந்த கூட்டு பெயர். ஏற்கனவே நான் கூட்டு பெயர் வானொலி. எல்லாம் கன் மாதிரி. வானொலி. சரி, ஏவுகணை இது என்ன டைப்ல வந்திருக்குது? வினையும் பெயரும். வினையும் பெயரும். சரி, ஓகே. இங்க வாங்க. காஞ்சி வென்றது இது என்ன பெயர் பிள்ளைகள்? இடவாகு பெயர். இடவாகு பெயர் எடுத்தீங்க. மனிதர்கள் தானே. இங்க காஞ்சி என்பது பிள்ளைகள் ஒரு இடம். என்ன காஞ்சிபுரம்னு சொல்லுவோம். காஞ்சிபுரம் பட்டெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே. அப்போ காஞ்சி வென்றதுண்டா பிள்ளைகள், இங்க இருக்கிற காஞ்சி என்பது ஒரு இடம். ஆனா இந்த வாக்கியத்துல இடத்தையா சொல்லிக்கிறோம்? இல்ல, அந்த இடத்தில் இருக்கிற வீரர்களை சுட்டி இருக்கிறோம். எனவே ஒரு இடப்பெயர் அந்த இடத்தில் இருக்கிற நபர்களை சுட்டி வந்தால் அது என்ன ஆகுவேன்னு சொல்லி தந்திருக்கிறேன்? இடவாகு. வெரி குட். விளங்கிட்டா இப்போ? அடுத்தது, பசித்தோருக்கு உணவு பரிமாறப்பட்டது. இவ்வாக்கியம் எப்படி காரண பெயர்? உணவு பரிமாறப்பட்டுச்சு, சாப்பிடலையே. எப்படி சொல்றீங்க? காரண பெயர் டீச்சர். பசித்தோருக்கு அந்த பசித்ததின் காரணமாக பசித்தோர்கிட்ட தானே உருவு வந்து. சொல்லுங்க, என்ன காரணம்? அந்த தெளிவா சொல்லுங்க. பசித்ததன் காரணமாக அவங்களுக்கு உணவு பரிமாறப்பட்டுச்சு. பசித்தோருக்கு உணவு பரிமாற்றப்பட்டது. எது? கொடை டீச்சர். பசித்த காரணத்தினால் உணவு பரிமாறப்பட்டது. அதுக்கு பிள்ளைகள் காரண பொருள் வரணுமா இருந்தால் 3ஆம் வேற்றுமை வந்திருக்க வேணும். 3ஆம் வேற்றுமை தானே காரண பொருள் உணர்த்துது. ஆள் வேற்றுமை
இப்போ இந்த இடத்துல பசித்ததால் உணவு பரிமாற்றப்பட்டதுன்னா நீங்க சொல்ற மாதிரி காரண பொருள் எடுக்கலாம். ஏண்டா அவங்களுக்கு உணவு பரிமாற்றப்பட்டதற்கான காரணம் அவங்களுக்கு பசித்தது. இங்க பசித்தோருக்கு உணவு பரிமாற்றப்பட்டதுன்னு இருக்குது. என்ன பொருள்? கூறுகு வந்திருக்குது. அப்ப கூவேற்றுமை உருகு. நாலாம் வேற்றுமையிட கொடை பொருள் விளங்கினதா? ஆள் உறுப்பு தான் பிள்ளைகள் காரண பொருளை உணர்த்தும். பாருங்க, பசித்தோருக்கு பாருங்க உறுப்பு இருக்கிறது தான் பார்க்கணும். அப்ப உறுப்பு இருக்கிறது இங்க. அப்ப பசித்தோருக்கு உணவு பரிமாற்றப்பட்டதுன்னா இங்க கொடை பொருள் தான் இருக்குது. அந்த உணவு யாருக்கு கொடுக்கப்பட்டது? பசித்தோருக்கு. கொடை பொருள். சரியா? காரண பொருள் வரணுமாண்டா இந்த இடத்துல இப்படி வந்திருக்கணும். பசித்ததால் உணவு பரிமாற்றப்பட்டது. பாருங்க, உணவு பரிமாற்றப்பட்டதற்கான காரணம் பசி என்பதை இந்த ஆள் உறுப்பு சுட்டி காட்டுது. எனவே காரண பொருள் வரணுமாண்டா பிள்ளைகள் ஆள் உறுப்பு வந்திருக்க வேணும். எனவே இது என்ன பொருள் இருக்குது? கொடை பொருள். டீச்சர், ஓம் நாலாம் வேற்றுமையில காரண பொருள் இருக்குது தானே? ஆனா இதுக்கு என்ன கொடை காரணம்? அது சும்மா காரணமா இருக்குது. முதற்காரணம் நிமித்த காரணம் தானே இருக்குது. முதற்காரணம் என்ன? இதுக்கு நான் என்ன பெயர் சொல்லி தந்தேன்? அதுவாதல் பொருள். அம்மா பிட்டுக்கு மா குலைத்தார், தாலிக்கு பொன்னுருக்கினார், கறிக்கு மீன் எடுத்தார், அக்கா சட்டைக்கு துணி எடுத்தார். இதெல்லாம் என்ன பொருள்னு சொல்லி தந்தேன்? முதற்காரண பொருள் அல்லது அதுவாதல் பொருள். அதுவாதலுக்கு இன்னொரு பேர் தான் முதல் காரணம். அடுத்த காரணம் ஒன்று இருக்குது, நிமித்த காரணம். அது என்ன? கூலியின் நிமித்தம் வேலை செய்தான். என்னதா? ஒன்றின் நிமித்தம் இன்னொன்று செய்து விளங்கினதோ? தனிய காரண பொருள் வந்து அது என்ன வேற்றுமை? நான்காம் வேற்றுமை. தனிய காரண பொருள்டா என்ன வேற்றுமை? மூணாம் வேற்றுமை. முதல் காரணம் அல்லது நிமித்த காரணம் வந்தால் தான் நாலாம் வேற்றுமை வரும். இது யார்ட மைக் மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. வீட்டுல சத்தம் கொஞ்சம் மைக்க மியூட் பண்ணுங்க. இப்ப விளங்கினதா? 50வது கேள்வி. பின்வரும் சொற்களுள் வினையெச்சமாக அமையக்கூடியது எது? பற்று. வெரி குட். பற்று. கற்கின்ற என்றது என்ன எச்சமா வரும் பிள்ளைகள்? பெயர். பார்த்த என்ன எச்சம்? பெயர். உண்ணும் இது என்ன எச்சம்? பெயரெச்சம். வெரி குட். பாடும் இது என்ன எச்சம்? வெரி குட். அப்ப கற்று என்ன? வினையெச்சம். கற்று முடித்தான், கற்று வந்தான் என்று சொல்லுவோம் என்ன? எனவே இது வினையெச்சம். எங்க டார்கெட்ல 50% முடிஞ்சிருக்குது. இன்னும் 50% இருக்குது. சரி, பிரேக் தேவையா? இல்லையே? ஒரு மணிக்கு படிக்கிறமாயே படிச்சு கொண்டு போம். 1 மணிக்கு பிரேக் எடுங்க. ஓகே, பிரேக் வேணாம். சரி, நிப்பாட்டுங்க. 51வது கேள்வி. பின்வரும் சொற்களுள் இருபெயரொட்டு பண்பு தொகையாக அமைந்த சொல். இதெல்லாம் நான் விளங்கப்படுத்தினேன் உங்களுக்கு. என்னது வரும்? இந்திய நாடு. வெரி குட். இந்திய நாடு. இதுல சிறப்பு பெயர் எது பிள்ளைகள்? இந்தியா. பொது பெயர் நாடு. நான் சொன்னேன், ஒரு சிறப்பு பெயரும் பொது பெயரும் வந்தால் அது என்ன பண்பு தொகை? பண்பு தொகை. பாருங்க, சாரை பாம்பு, கதலி வாழை, இந்திய நாடு, கயல் மீன் இதெல்லாம் என்ன? இருபெயரொட்டு பண்பு தொகை. இப்ப நான் கேட்கிறேன், குடிநீர் இது என்ன தொகை? வெரி குட். வினை தொகை. வெரி குட். எப்படி மாத்துவீங்க?
வெரி குட். குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர். வெரி குட். அடுத்தது செந்தாமரை, இது என்ன தொகை விலகல்? பன்முத்தொகை. பண்புத்தொகை. Very good. எப்படி சொல்றீங்க பண்பு தொகை என்று? செம்மை செம்மையான தாமரை. தாமரை. செம்மையான தாமரை. அடுத்தது இல்ல. சரி, 52வது கேள்வி. கைவிரல் என்பது எவ்வகை தொகை? உம்மை தொகை. வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. கைவிரல் கையினது விரல். தொகை. கையினது விரல் வேற்றுமை. வெரி குட். கைவிரல் என்றது என்ன தொகை சொல்லுங்க? வேற்றுமை தொகை. கையினது விரல். கையினது விரல். எப்படி பிள்ளைகள் நிறுத்துங்க. உம்மை தொகை எப்படி சொல்றீங்க? கையும் விரலுமா? கையும் விரலுமா? இல்ல, கையினது விரல். நாம் என்ன வேற்றுமையா படிச்சோம்? அது வேற்றுமை தொகை. வேற்றுமை. வேற்றுமை. கையினது விரல். பாருங்க, வேற்றுமை தொகைன்னு சொல்றது என்னண்டா, ஒரு வேற்றுமை உறுப்பு மறைஞ்சிருந்தால், அது மறைஞ்சு வந்தால் அதுதான் வேற்றுமை தொகை. தொகைன்னா மறைந்திருத்தல். பாருங்க, கையினது விரல், அது கண்ட வேற்றுமை உறுப்பு மறைஞ்சுதான் கை விரல்னு வந்திருக்குது. சரியா? அப்ப எனவே இது வேற்றுமை தொகை. நாம் ஒரு நாளும் கையும் விரலும் சொல்றோமா? கை வேற விரல் வேறையா இருக்குது? இல்ல. கையில தானே விரல் இருக்குது. எனவே நாம சொல்றோம் வேற்றுமை தொகை. விளங்கினதா? ஓகே. அடுத்தது பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். உருவகம். உருவகாணி. அதாவது இங்க பெருமை என்று சொல்றது பிள்ளைகள், இது ஒரு திருக்குறள்ல வருமா? உங்களோட சிலபஸ்ல இருக்குது. எதுக்கு உருவகம் செய்யப்பட்டிருக்குது? சிறுமை குறைச்சொல்லாக. பெருமை என்றது எதுக்கு உருவகம் செய்யப்பட்டிருக்குது? எதுக்கு? திருக்குறள்ல படிச்சிருக்குங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இது என்ன அதிகாரம்? தெரிந்து தெளிதல். அவங்களோட குணத்துல சொல்றது. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். இங்க பெருமை நாங்க செய்யக்கூடிய நல்ல குணங்களுக்கும், சிறுமை கெட்ட குணங்களாகவும் இங்க உருவகம் செய்யப்பட்டிருக்குது. விளங்கினதா? சரி. அப்ப எனவே இங்க உருவக அணி இருக்குது. நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? இதெல்லாம் டிரெக்ட் கேள்விகள். சரி, 54வதுக்கு வாங்க. கற்றலில் கேள்வியே நன்று. இதில் வந்துள்ள ஏகார இடைச்சொல் குறிக்கும் சொல். 54வது. தேற்றம். வெரி குட். தேற்றம். தேற்றம் வேண்டா பிள்ளைகள் அழுத்தி கதைக்கிறோம்னா, அப்ப கற்றலில் கேள்வியே நன்றா. அப்ப நாங்க படிக்கிறதுல கேள்வி என்றா என்ன? அனுபவ ரீதியாக படிக்கிறது. விளங்கினதா? அனுபவ ரீதி, அதாவது நாங்க கேட்டு இன்னொருத்தர் சொல்லி அதுல இருந்து வர அனுபவம் மூலம் நாங்க படிக்கிறோமே, அது அனுபவ கல்வி என்று சொல்றது கேள்விக்குத்தான். அப்ப இவங்க இதோட அர்த்தம் என்னடா பிள்ளைகள்? புத்தக படிப்பையும் விட, புத்தக கற்றலையும் விட அனுபவ கற்றல் தானாம் சிறந்தது. அப்போ நாம இங்க என்ன சொல்றோம் தானே, என்னதான் புத்தக படிப்பா இருந்தாலும் அனுபவ மூலவார கற்றுதான் சிறந்ததுன்னு சொல்றேன். அப்போ இங்க அந்த அனுபவ கல்விய அல்லது அனுபவ கற்றலை நாங்க அழுத்தி கதைச்சிருக்கிறோமா இல்லையா? இதுதான் பெஸ்ட்னு சொல்லி அடுத்தாக்கலைங்க. எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் தேற்ற பொருள் அப்படின்னு. அதாவது உண்டையும் விட இன்னொன்று சிறந்தது என்று நாம இங்க ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்லிக்கிறோம். புத்தக படிப்பையும் விட அனுபவ கல்விதான் சிறந்தது என்று. எனவே இதுக்கு நாங்க சொல்றோம் தேற்ற பொருள். இல்லைங்களா? ஓகே. 55வது கேள்வி. டவுட் இருந்தா கேளுங்களா? உடம்படுமை தோன்றி புணர்ந்தமைக்கு உதாரணமாக அமையாதது. ஓகே, எது? மரவேலும் வராது தானே மிஸ்?
மரவேர் வராதா? மரவேர் வரும். மரம் மரவேர் சிறவேர் மரம் வேர். அதுல மரவேர்ல மரம் சிறவேர் பாருங்களா, இம்மண்ண கெட்டுத்தான் மரவேர்னு வந்திருக்குது. இதுல எந்த விதமான உடம்படுமைகள் உடம்படுமைகள் இதுல இல்ல. சரியா? அடுத்து பாருங்க, கோவில். கோவில்ன்றது எப்படி பிள்ளைகள்? கோசக இல் இல். கோண்டது நிலைமொழி, இல் என்பது வருமொழி. என்ன நிலைமொழியினுடைய இறுதி எழுத்து எது? ஓ ஓ. வருமொழியினுடைய முதல் எழுத்து எது? ஈனா. எனவே இந்த இடத்துல என்ன உடம்படுமை வரலாம்? இயன்னாவா இவ்வண்ணாவா? இவ்வண்ணா எனத வரவுன்னு ஏன் நீ என்ன வரணும் சொல்லுங்க பாப்போம். ஏன் நீ என்ன வரணும்? ஈயன வராததா? இவ்வண்ணா டீச்சர் என்ன வராது. ஏன்? நிலைமொழியினுடைய இறுதியில இ ஐ வந்தா மட்டும்தான் என்ன வரும். இங்க நிலைமொழியோட இறுதியில என்ன எழுத்து இருக்குது? ஓவண்ணா அப்ப என்ன வரணுமா? இல்ல மிஸ் இது அடுத்தது இலக்கண பிரச்சனை சொல்ல. கோவில் எந்த விதமான இலக்கண பிரச்சனையும் இல்லையே. இல்ல மிஸ் கோயில் அந்த கோயில்ங்கிறது இலக்கண கோவில் மொழி. இசா, பாருங்க, கோயில் வந்தா தான் இலக்கண பிரச்சனை. கோவில் வந்தா பிரச்சனை இருக்குதா? இல்ல. இல்ல அவ சொன்னதுக்கு நான் சொன்னேன். அடுத்தது தீ எரிந்தது. தீ சக எரிந்தது. பாருங்க, நிலைமொழியோட இறுதி எழுத்தது? ஈயனா வருமொழியோட முதல் எழுத்து? ஏனா. எனவே நடுவுல வர வேண்டிய உடம்படுமை என்ன? ஈயன்னா. சரிதான். அடுத்த பாருங்க, பலா விலை. பலா நிலைமொழி, இலை வரிமொழி, இறுதி எழுத்து ஆனா நிலைமொழியிட, வருமொழியிட முதல் எழுத்து ஈனா. என்ன உடம்படுமை வந்திருக்க வேணும்? அத மாதிரி வந்திருக்குதானே? பாருங்க, அப்ப உடம்படுமை வராது என்ன சொல் பிள்ளைகள்? உடம்படுமை வராது கற்றும். பாருங்க, பல்சக தூண்கான் என்ன? கற்றும். சரியா? அடுத்த கேள்வி போவோமா? முஃபஸ்ஸிராட மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா, சத்தம் வருது. ஓகே, சரி. 56வது கேள்வி, பின்வருவனவற்றுள் செய்யப்படு பொருள் குன்றாவினை அல்லாதது. இப்ப முன்ன பார்த்த கேள்வி ரிசா கிளியரா? ஓகே. 56வது கேள்வி பாருங்க, பின்வருவனவற்றுள் செய்யப்படு பொருள் குன்றாவினை. குன்றாவினை என்ற பிள்ளைகள் அங்க செய்யப்படு பொருள் இருக்கணுமா இருக்க கூடாதா? குன்றாவினை அல்லாதது. நான் கேட்டேன் என்னடா, குன்றாவினை என்றா இருக்கணுமா இருக்க கூடாதா? இருக்கணும். இப்ப குன்றாவினை அல்லாததுன்னு கேட்டா இவங்க எதை கேக்குறாங்க? இருக்க கூடாதத. கூடாதத குன்று எதை கேக்குறாங்க? குன்றாவினை அல்லாததுண்டா குன்று எது கேக்குறாங்க? குன்றியதுண்டா என்ன? செய்யப்படு பொருள் இருக்க கூடாது. பாருங்க, ஓடினான் செய்யப்படு பொருள் இருக்குதா? இல்ல. பாருங்க, செய்யப்படு பொருள் கண்டுபிடிக்கணுமா இருந்தா நாங்க பயனிலை கிட்ட கேள்வி கேட்கணும். யாரை, எதை, எவற்றை என்று கேள்வி கேட்கணும். சரியா? இப்ப பாருங்க, எதை ஓடினான் விட இருக்குதா? இல்ல. ரெண்டா பாருங்க, எதை பேசினான் விட இருக்குதா? இல்ல. எதை பேசினான்? பேச்சு. சரி, மேடை பேச்சு பேசினான் இருக்குது. விளையாடினான், எதை விளையாடினான்? எதை உண்டான்?
உணவை உணவு எதை இருந்தான்? கதிரில் கதிரையில் இருந்தால் எதை இருந்தான்? எங்க இருந்தான்னு கேட்க இல்ல. வராது. வராது. பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க, செய்யப்படும் பொருள் குன்றாவினை அல்லாதது. அப்ப குன்றாவினை அல்லாததுன்னு கேட்டா எதை கேக்குறாங்க? குன்றிய வினைய குன்றியது. ஆனால் இதுல இருந்தாலும் குன்றியது, ஓடினாலும் குன்றியதா இருக்குது. அப்ப கேள்வி மாறி வரணும். என்ன குன்றாவினை எதுன்னு வரணும். குன்றாவினைன்னு கேட்டால் எது வரும் ஆன்சர்? உண்டான். உண்டான். சரியா? எதை உண்டான்? உணவை அல்லது சாப்பாடு எது ஒன்று வரும். என்ன அப்ப இந்த கேள்வியை மாத்திக் கொள்ளுங்களா. பின்வருவனவற்றுள் செய்யப்படும் பொருள் குன்றாவினை எதுன்னு மாறுங்க. சரியா? சரி டீச்சர். சரி. 57வது கேள்வி. எத்தனையோ பேர் வந்திருந்தார்கள். இதில் இடம்பெற்றுள்ள இடைச்சொல் உணர்த்தும் பொருளை வெளிப்படுத்தும் வாக்கியம். சரியோ? இப்ப பாருங்க, இதுல என்ன இடைச்சொல் இருக்குது? ஓஹாரம். ஓஹாரம். வெரி குட். இந்த ஓஹார இடைச்சொல் பிள்ளைகள் எந்த பொருள் உணர்த்தி இருக்குது? இதுல மிகை பொருள். மிகை பொருள். வெரி குட். மிகை பொருள். இப்போ அதே மிகை பொருள பிள்ளைகள் இந்த வாக்கியத்துல எது உணர்த்தி இருக்குதுன்னு பாருங்க. மூணாவது. வெரி குட். மூணாவது. பாருங்க, அவன் எவ்வளவோ சொத்துக்களை இழந்தான். அப்ப பிள்ளைகள் பாருங்க, அவன் ஏதோ ஒரு யுத்தத்தில் இழந்திருப்பான். என்ன ஏதோ ஒரு யுத்தத்திலேயோ சேதத்திலேயோ இழந்திருப்பான். இப்ப இதுல அர்த்தம் என்ன? அவன் இழந்த சொத்துக்கள் எத்தனையோ, நிறைய சொத்துக்கள் அவன் இழந்திருக்கிறான். அதை கணக்கிட முடியாது. எனவே அவன் எவ்வளவோ சொத்துக்களை இழந்தான் என்பது மிகை பொருள் உணர்த்தது. அவன் இழந்த சொத்துக்கள் ஏராளம், மிகை கூட என்றது உணர்த்தது. சரியோ? எனவே மிகை பொருள் இருக்கிறது இதுதான். அடுத்த பாருங்க, யாரோ இங்கு வந்திருக்க வேண்டும். இது என்ன பொருள் பிள்ளைகள்? ஐயப்பொருள். ஓஹாரம். என்ன பொருள்? ஐயப்பொருள். ஐயப்பொருள்னா சந்தேக கண்ணோட்டத்தில் இருக்க வேணும். ஓஹாரத்துல நான் சொல்லி தந்தேன், திடக்குறிப்பின்மைன்னு சொல்லி தந்தனா இல்லையா? யாரோ, எங்கேயோ, எவனோ. திடமாக சொல்ல முடியாது. திடம் என்றா பிள்ளைகள் உறுதி. அப்ப திடக்குறிப்பின்மை என்றால் ஒரு விடயத்தை உறுதியாக குறிப்பிட முடியாமல் இருந்தால் அது திடக்குறிப்பின்மை. இப்ப நாம சொல்லுறேன், யாரோ இங்க வந்த மாதிரி இருக்குது, ஆனா யார் வந்தன்னு தெரியா. அப்போ யாரோ இங்கு வந்திருக்க வேண்டும் என்றால் வந்தவர் யார் என்பதை திடமாக குறிப்பிட முடியாத சிச்சுவேஷன் ஒன்று இதில் இருக்குது. எனவே இதுக்கு நாங்க சொல்லுறோம் திடக்குறிப்பின்மை. ஐயப்பொருள் என்றா பிள்ளைகள் சந்தேகம். சந்தேகத்துல நாம அதுக்கிறோம். அதுக்கு எப்படி உதாரணம் சொல்லலாம்? ஐயப்பொருளுக்கு இதெல்லாம் காட்டி தந்தேன், ரெக்கார்டிங்க கூட நான் போட்டேன் பாருங்க. இன்றைக்கு மழை பெய்யுமோ, அப்பா நேற்று ஊருக்கு போனாரோ, இதெல்லாம் காட்டி தந்தேன் பாருங்க. இன்று மழை பெய்யுமோண்டால் இன்று மழை பெய்யுமோ தெரியா, பெய்யுமா பெய்யாதா என்று 2 விதமான கண்ணோட்டம் இருக்குது பாருங்க. அப்பா நேற்று ஊருக்கு போனாரோ, அவர் போனாரோ தெரியலன்னு ஒரு சந்தேகத்தோட இருக்கிறேன். எனவே இப்படி வந்தா பிள்ளைகள் ஐயப்பொருள். திடக்குறிப்பின்மை வரணுமா இருந்தால் அதுல கட்டாயம், நல்லா நினைச்சு கொள்ளுங்க, திடக்குறிப்பை வரணுமா இருந்தால் அதுல கட்டாயம் யாரோ, எங்கேயோ, எவனோ, எப்படியோ, வைகோ பண்ணுங்க, எவளோ, எப்போதோ, எவரோ. இந்த சஃபா மைக்க மியூட் பண்ணுங்க. அஸ்மா மைக்க மியூட் பண்ணுங்க. நல்லா நினைச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். ஓஹார இடைச்சொல்ல நீங்க திடக்குறிப்பின்மையாக அது வரணுமா இருந்தால் யாரோ, எங்கேயோ, எவனோ, எப்படியோ, எவ்வளோ, எப்போதோ, எவரோ, இப்படியான சொற்கள் வந்திருக்க வேணும். உதாரணமா சொல்லலாம், நீ யாரோ ஒருவரோடு போனதை கண்டேன். நான் கண்ணால கண்ட நீ யாரோ ஒருவரோட போறத, ஆனா அவர் யார் என்பது எனக்கு திடமாக தெரியாது. ஏன் நான் முன்ன பின்ன அவரை கண்டதில்லை. ஆனா யாரோ ஒருவரோட போனது தெரியும். எனவே இப்படி இருந்தால் அது திடக்குறிப்பின்மை. அடுத்தது, இந்த பாடலை எப்போதோ கேட்டிருக்கிறேன்.
நான் இப்பயோ கேட்டு இருக்கிற ஞாபகம் இருக்குது, ஆனா எந்த டேட்ல எப்ப கேட்டுன்னு தான் தெரியும். எனவே ஒரு விடயம் நடைபெற்றது எங்களுக்கு உறுதியாக குறிப்பிட முடியாமல் இருந்தால், திடமாக சொல்ல முடியாமல் இருந்தால் அது திடக்குறிப்பின்மை. இங்க பாருங்க, யாரோ இங்க வந்திருக்க வேண்டும், யாராச்சும் ஒருத்தன் வந்திருக்கிறான், ஆனா எவன் என்பதுதான் உறுதியாக தெரியாது. எனவே இதுதான் திடக்குறிப்பின்மை. சரி, அப்போ இப்படியான சொற்கள் வந்தா அது திடக்குறிப்பின்மை தான். இதை நீங்க ஐயமாக எடுக்கலாம். திடக்குறிப்பின்மையா இருந்தா பிள்ளைகள் இப்படியான சொற்கள் அந்த வாக்கியத்தில் இருக்கும். யாரோ, எவனோ, எப்போதோ, எப்படியோ இப்படின்னு இருக்கும். சரியா? விளங்கினதா இப்ப? விளங்கினதா? ஓகே. 58வது கேள்வி. பின்வருவனவற்றுள் குற்றியலுகர புணர்ச்சியாக அமைவது எது வரும்? பட்டாடை. வெரி குட். பட்டாடை. என்ன நான் சொல்லிக்கிறேன், குற்றியலுகர புணர்ச்சியா இருக்க வேணுமா இருந்தா கட்டாயம் அது குற்றியலுகர சொல்லா இருக்க வேணும். என்ன பட்டாடை பாருங்க, பட்டு சக ஆடைதான் பட்டாடை. புள்ளல் ஃபர்ஸ்ட் பாருங்க, பட்டு என்பது ஒரு குற்றியலுகர சொல்லாண்டு. வன் தொடர் குற்றியலுகர சொல். இப்போ இது குற்றியலுகர சொல் புணர்ந்திருக்கிற விதத்தை பாருங்க. பட்டு சக ஆடை. இந்த பிள்ளைகள் பட்டு என்ற சொல் ஆடை என்ற சொல்லோட புணரும் பொழுதோ என்ன நடந்திருக்குதுண்டா, இதுல இருக்கிற உகரம் கெட்டு போயிருக்குது, இல்லாமல் போயிருக்குது. பாருங்க, டூவான்னு சொல்றது பிள்ளைகள் இட்ஸ் ஹவ். அவ புணர்ச்சியின் பொழுதோ இந்த ஊனை இல்லாமல் போய் இந்த இட்டன் என்ன செஞ்சிருக்குது, தனியை போ அவரு பார்ட்னரோட சேர்த்துட்டாரு, ஆனாவோட சேர்ந்து. எனவே பட்டு சக ஆடை பட்டாடை என்று மாறி இருக்குது. பாருங்க, இட்ஸ் ஹாடாதானே, எனவே பட்டாடை என்று மாறி இருக்குது. எனவே உங்களுக்கு சொல்லலாம், குற்றியலுகரம் புணர்ந்த சொல்லாக பட்டாடை என்பது எடுக்கலாம். அடுத்த பாருங்க, பனையோலை. பனையோலை பிள்ளைகள் பனை சக ஓலை தான் பனையோலை. ஃபர்ஸ்ட் பாருங்க, பனை என்பது ஒரு குற்றியலுகர சொல்லா? இல்ல. அது இல்லாம பிள்ளைகள் இது எந்த வகையான புணர்ச்சி, இதுல எது வந்திருக்குது பார்த்த பார்வையிலே சொல்லலாம். உடம்படுமை வந்திருக்குது. சரி, வெரி குட். அடுத்தது பசுவால். இது குற்றியலுகர சொல்லான்னு பாருங்க. பசு முற்றியலுகரம். சரி, கவனமா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த பசுவால்ன்றது பிள்ளைகள் இதுல என்ன புணர்ச்சி நடந்திருக்குது? எழுப்பு புணர்ச்சி. எழுப்பு புணர்ச்சி. ஏன் யோசிக்கிறீங்க? எழுப்பு புணர்ச்சி. அடுத்தது கண்ணால். இதுல என்ன நடந்திருக்குது பிள்ளைகள்? நிலைமொழி ஈற்று. வெரி குட். நிலைமொழியினுடைய ஈற்று வல்லினம் மிகைப்பட்டு இருக்குது. பாருங்க, நிலைமொழி கண் வருமொழி ஆள். அப்ப நிலைமொழியினுடைய ஈற்று எழுத்தான நிலைமொழி ஈற்று வல்லினம் அல்ல, நிலைமொழி ஈற்று மெல்லினம். சரியா? அப்ப நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற மெய்யெழுத்து இன்னன்னா டபுள் ஆகி இருக்குது. அந்த டபுள் ஆகினதால கடைசியில் எப்படி வந்துண்டா புதிய ஒரு இன்னன்னாவோடு தோற்றம் பெற்றிருக்குது. அதுதான் கண்ணால்னு மாறி இருக்குது. விளங்கினதா? ஓகே. அடுத்தது கதவால். ஃபர்ஸ்ட் பாருங்க, கதவுன்றது ஒரு குற்றியலுகர சொல்லா? இல்ல. எனவே இது ஆன்சரா வருமா? வராது. எனவே சரியான ஆன்சர் பட்டாடை. வெரி குட். அடுத்த கேள்வி போவோம் பாருங்களேன். ஓகே, 59வது கேள்வி. அவள் இந்தியாவுக்கு செல்ல விரும்பினாள் என்பது எவ்வகை வாக்கியம்? கலப்பு வாக்கியம். வெரி குட். கலப்பு வாக்கியம். இதுல தலைமை தொடரது பிள்ளைகள். அவள் விரும்பியது. விரும்பினாள். அவள் விரும்பினாள் என்பது தலைமை தொடர். சார்பு தொடர்து இந்தியாவுக்கு செல்ல. இந்தியாவுக்கு செல்ல என்பது எந்த எச்ச தொடர் பிள்ளைகள்? பாருங்க, அம்மா குழந்தைக்கு பால் வாங்க கடைக்கு சென்றார். அதே மாதிரி அவள் இந்தியாவுக்கு செல்ல விரும்பினாள். சரியோ? எனவே இத எங்களுக்கு கலப்பு வாக்கியத்துக்குள்ள சொல்லலாம். சரி, ஓகே.
60வது கேள்வி பாருங்க. அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை. பயந்து பயந்து சாவாராம் இவர் பயப்படாத பொருள் எதுவுமே இல்லையா? பயந்தாங்கொழி ஒன்று என்பதில் அஞ்சி அஞ்சி என்பது எது? இரட்டை கிளவியா? அடுக்கு அடுக்கு தொடர். Very good. அடுக்கு. Very good. சரி 61வது கேள்வி போவோமே. தமிழ் நெடுங்கணக்கு ஒழுங்கில் அமையாத சொற்கூட்டம் எது? பாருங்க பாருங்க. மூணாவது மூணாவது நாலாவது எப்படி? முதலாவது மூணாவது பிள்ளைகள் அகராதி ஒழுங்கு பார்க்கணுமா இருந்தா முதல் எழுத்து பார்க்கணும். சரியோ? முதல் எழுத்தை பார்க்க வேணும். அந்த முதல் எழுத்து பிள்ளைகள் உயிரெழுத்தா இருந்தால் நீங்க பார்க்கணும். இப்போ உங்களோட ஒரு ஆன்சர்ல 5 ஆன்சர் தாரன்னு வைங்க. இப்ப அது அகராதி ஒழுங்குல இருக்குதான்னு பார்க்கணுமாண்டா எல்லாத்துலயும் முதல் எழுத்தை பார்க்கணும். அந்த முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்தா இருந்தா நீங்க பார்க்கணும் ஆ முதல் ஒவ்வொரையான உடல்ல இருக்குதாண்டு. இதுவே அந்த எழுத்துக்கள் உயிர்மை எழுத்தாக இருந்தா நீங்க பார்க்கணும் மெய்யெழுத்துக்கள் ஓடர்ல இருக்குதான்னு பார்க்கணும். சரியா? உயிரெழுத்தா இருந்தால் ஆ முதல் ஒவ்வொரையான ஓடர்ல இருக்குதான்னு பார்க்கணும். இதுவே உங்களுக்கு தந்திருக்கிற அந்த 5 ஆன்சர்ல 5 சொற்களோட முதல் எழுத்துக்களும் உயிர்மை எழுத்தா இருந்தால் நீங்க மெய்யெழுத்துக்கள் ஓடரை பார்க்கணும். மெய்யெழுத்துக்கள் ஓடர் எப்படி பாக்குறேன்னு சொல்லி தந்திருக்கிறேனே. எப்படி? கசட கசட தபரம் ஒவ்வொரு இடம் விட்டு எழுதி மெல்லின எழுத்துக்கள் ராவ போடக்கூடாது. கச்சட தப்பரண்டுல ராணா போடுறோமா? இல்ல. சரி இப்ப கஞ்சன நம்மன நான் எங்க போடுறேன்? நடுவுல நடுவுல போடணும். பாருங்க. அதுல நானாவ போடக்கூடாது. 2 சொல்லி நானா போடுறோமா? இல்ல. அவர் ஓரமா எடுத்து வைங்க. இப்ப இந்த ராணாவை நானாவே ஓரமா எடுத்துருங்க. இப்ப மிஞ்ச எழுத்துக்கள் அது எரல வளல. இப்ப நாங்க போடாம விட்ட எழுத்துக்கள் அது பிள்ளைகள் உற்றன்னா இன்னன்னா. இப்படித்தான் மெய்யெழுத்துக்களோட நம்ம இது கானா ஞானா சானா ஞானா டனா இப்படி என்று வரும். விளங்கினதா? ஓகே. இப்ப பார்க்கணும் இந்த ஆர்டர்ல இருக்குதாண்டு. சரியோ? ஓகே. முதலாவது பாருங்க. இலை ஈட்டி உரி ஊதல். இலை ஈட்டி உரி ஊதல். இப்ப இது எந்த சொற்களோட பிள்ளைகள் முதல் எழுத்துக்கள் எப்படி இருக்குது? உயிரெழுத்தா இருக்குதா மெய்யெழுத்தா இருக்குதா? அப்ப உயிரெழுத்துக்களோட வரிசையை பார்க்கணும். என்ன? உரி ஊதல். பாருங்க. இ உ முதல் எழுத்து கரெக்டனா? அப்ப நாம என்ன எழுத்து போகணும்? இரண்டாவது எழுத்து போகணும். அதுக்கு முதல் அடுத்த முதல் எழுத்துக்களை பார்ப்போமா? அது புற வெட்டிட்டு வரலாம். பாருங்க. நிலம் நீலம் நுங்கு நூபுரம் நின்னி நுண்ணு ஓர்டர்ல இருக்குதா? இதுடையும் முதல் எழுத்துக்கள் சரி. இதுடையும் முதல் எழுத்துக்கள் சரி. அடுத்தது கஹரம் சஹரம் தட்டி ஞமலி. அடுத்தது தங்கம் பட்டம் மரம் வண்ணம் கவிதை கண்ணீர் காதல் காவி. சரியோ? இதுலயே முதல் எழுத்துக்கள் எல்லாம் ஓகே. அப்ப நாம முதல் எழுத்துக்களை வச்சு பார்க்க முடியாது எது இருக்குதுண்டு எது சரி என்று. அப்ப நாம எதுக்கு போகணும் பிள்ளைகள்? முதல் எழுத்துக்கள் ஓகேண்டா சொல்லுங்க. காணாக்கு போறதா ஞானா வரும். சாணாக்கு போறோம். மூணாவது பாருங்க. இப்ப நான் மூணாவது எடுக்கவே இனிதான் பாக்குறேன். சரியா? பாருங்களேன். சரியா? இப்ப பாருங்க. இலை ஈட்டி உரி ஊதல்ல பிள்ளைகள் முதல் எழுத்துக்கள் சரி. இப்ப அவர் சொன்ன மாதிரி பாருங்க. மூணாவது ஆன்சரை பாருங்களே. கஹரம். அடுத்த 2 சட்டி. மூணாவது தட்டி. 4வது ஞமலியா? ஞமலி. பாருங்க. இப்ப மெய்யெழுத்துக்கள் ஓடர் எழுதி வச்சுட்டீங்களா நீங்க? இப்ப பாருங்க. காணா அடுத்ததாக பிள்ளைகள் எந்த எழுத்து வர வேணும்? சரி. இப்ப இங்கட ஒன்று இல்லையே. இப்ப நீங்க பாருங்க. காணாக்கு பிறகுதானா சாண வந்திருக்குதுன்னு பாருங்க. ஓகே.
சாணாக்கு பிறகுதானே அந்த ஓர்டர்ல தான் இருக்குதுன்னு பாருங்க. ஆம். தானாக்கு பிறகுதானா ஞான் இருக்குதுன்னு பாருங்க. இல்ல முன்னுக்கும். முன்னுக்கு ஆ? வரும். தானாக்கு முன்னால என்ன வந்திருக்குது? என்ன இருக்குது? ஞானா. ஞானா. ஞான் இருக்குது. அப்போ இந்த ஓர்டர் எப்படி வந்திருக்கணும்? ககரம், சட்டி, ஞமலி, தட்டின்னு வந்திருக்கணும். விளங்கினதா? எனவே சொற்கூட்டத்துல பிழையானது எது பிள்ளைகள்? மூணாவது. அது மூணாவது. இப்ப நாலாவது சரியான பாருங்க. தங்கம், பட்டம், மரம், வண்ணம். தானாக்கு பிறகுதானா பானை வந்திருக்குதுன்னு பாருங்க. அந்த நான் போட்ட ஓர்டர்ல. ஓ. பானாக்கு பிறகுதானா மான் இருக்குதுன்னு பாருங்க. ஓ. ஆம். வெரி குட். மானாக்கு பிறகுதானா வான் இருக்குதுன்னு பாருங்க. ஓ டீச்சர். வெரி குட். சரிதானே? ஓ. எனவே சரியான ஆன்சர் இதுல எது? மூணாவது. ஏண்டா இதுதான் சொற்கூட்டத்துல பிழையாக அமைஞ்சது. சரியோ? சரி டீச்சர். 62வது. பின்வருவனவற்றுள் கூட்டு பெயராக வருவது. கூட்டு பெயர் விளங்கப்படுத்திட எது பிள்ளைகள்? நீரேறி. நீரேறி. நீரேறி என்ற கூட்டு பெயர் பிள்ளைகள் டைப் 1ல இருக்குதா டைப் 2ல இருக்குதா? வன். வன். நீர் என்ற பெயர் சொல்லும் ஏரி என்ற பெயர் சொல்லும் சேர்ந்து வந்திருக்குது. பெயர் சொல்லும் சேர்ந்தால் கூட்டு பெயர். வெரி குட். அடுத்தெல்லாம் என்ன பிள்ளைகள்? இந்த அறிவியல் என்ன பெயர் பிள்ளைகள்? ஆக்கப்பேர். வெரி குட். ஆக்க பெயர். சரி, வெரி குட். அடுத்த கேள்வி போவோம் பாருங்க. சிறுவன் சாரை பாம்பை கண்டு நடுங்கினான். இங்கு சாரை பாம்பு என்பது இரு பெயரொட்டு பண்புத்தொகை. இரு பெயரொட்டு பண்புத்தொகை. வெரி குட். இரு பெயரொட்டு பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை என்ன எப்படி இருக்கணும் பிள்ளைகள்? சொல்லுங்க பாப்போம். ஒரு சிறப்பு பெயரும் ஒரு பொது பெயரும் சேர்ந்து வரணும். சிறப்பு பெயரும் என்ன இருக்கணும்? பொது பெயரும் பொது பெயர் ஒன்றும் இருக்க வேணும். வெரி குட். இதுல சிறப்பு பெயர் எது? சாரை. சாரை. பொது பெயர். பொது பெயர். வெரி குட். அடுத்த கேள்வி போவோமா? சரி மிஸ். 65வது கேள்வியோட பிள்ளைகள் பிரேக் கேட்கிறாங்க. சரியா? சின்ன பிரேக் ஒன்று தாரேன். 64வது கேள்வி. கால் தவறி விழுந்தவனை கை கொடுத்து தூக்கினேன். இங்கு விழுந்தவனை என்பது வெரி குட். வினையாளனை பாருங்க எப்படி உருவாகி இருக்குதுன்னு. விழு சக சக அது இடைநிலையாக வரும். அவன் என்ற படற்கை பெயர் ஒன்று இருக்குதுன்னு. எனவே இது என்ன பெயர்ல வரும்? வினையாளனையும் பெயராக வரும். அதாவது ஒரு வினையையும் வினை புரிந்த கருத்தாவையும் சொல்லப்பட்டிருக்கணும். அப்ப இங்க விழுதல் என்ற வினையும் சொல்லப்பட்டிருக்குது. விழுந்தவனவனோ அந்த கருத்தாவும் குறிப்பிடப்பட்டிருக்குது. எனவே இது எங்களை சொல்லலாம் வினையாளனையும் பேர். வெரி குட். தெரிநிலை வினை என்றா என்ன பிள்ளைகள்? காலம் வந்துட்டு தெளிவாக காட்டினா அது தெரிநிலை. வெரி குட் ரிசா. அதாவது ஒரு வினை சொல்லில் இந்த காலம்தான் என்பதை எங்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய நிலை இருந்தால் அதுதான் தெரிநிலை வினை. உதாரணம் வந்தான். வந்தான் என்றது பிள்ளைகள் என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம். அப்போ வந்தான் என்ற வினை சொல்லில் இறந்த காலம் தான் இருக்குது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரியுது. எனவே காலம் தெளிவாக தெரிந்தால் அது என்ன வினை? தெரிநிலை வினை. தெரிநிலை வினை. அவ்வளவுதான். சரி. குறிப்பு வினை முற்று. அது இந்த குறிப்பு வினை முற்றுண்டா என்ன? காலத்தை வந்துட்டு குறிப்பாக குறிப்பு வினை. அது முற்றுப்பட்டு வினை முற்று. காலத்தை காட்டாது. வெரி குட். காலத்தை குறிப்பால் உணர்த்துகின்ற வினைகள் தான் குறிப்பு வினைகள். உதாரணமாக அவன் நல்லன். நல்லன் என்றது முடிஞ்சிருக்குதா இல்லையா? முற்று பெற்றிருக்குதா இல்லையா? வெரி குட். எனவே இதுக்கு எப்படி சொல்லலாம்?
குறிப்பு வினைமுற்று அவன் நல்லன். சரி, ஓகே. வினையாளனையும் பெயர் கிளியரானு பாருங்க அந்த கேள்வி. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 65வது கேள்வி. என்னுடைய ஆசிரியர் வந்தார். இங்கு என்னுடைய என்பது ஆறாம் வேற்றுமை. வெரி குட். ஆறாம் வேற்றுமை. ஆறாம் வேற்றுமை. இது தற்கிழமையா பிரதின் கிழமையா? கிழமை. Very good. பிரிக்க முடியும் என்ன? ஓகே. 66 70 வரைக்கும் பார்ப்போமா? பின்னால 30 கேள்வி அடுத்த பிரேக்ல பார்ப்போம். 100 அல்ல பிள்ளைகள், 100 விட எக்ஸ்ட்ரா கேள்வி பார்க்கலாம். 8வது இலக்க வினாவும் பார்க்கலாம். சரியோ? சரி. 66வது கேள்வி. மரவேர் என்பது என்ன புணர்ச்சி? மரவேர் தெரிஞ்சல? கெடுதல். கெடுதல் விகாரம். பாருங்க, மரவு மரம் சகவு தான் பிள்ளைகள் மரவேர். பாருங்க இதுல அந்த இம்மண்ணா கெட்டு போய்தான் மரவேர்னு வந்திருக்குது. எனவே இது என்ன விகாரத்துக்குள்ள வரும்? கெடுதல் விகாரம். கெடுதல் விகாரம். காஞ்சனா மைக்க மியூட் பண்ணுங்கம்மா. காஞ்சனா, ஓகே. அடுத்தது பாருங்க, க என்ற எழுத்து உச்சரிப்பில் வேறுபடும் சொல். இது உங்களுக்கு இப்படி கேட்கலாம், ககரம் வேறுபடுகின்ற சொல்லட்டும் கேட்கலாம். எது வரும்? சிங்கம். பாருங்க, மகள், ஜெகம், அகம், நுகம். ஆனா சிங்கம் பாருங்க எப்படி ஏனைய சொற்கள் பிள்ளைகள் மகள், அகம், நுகம். ஆனா சிங்கம்ல தான் பிள்ளைகள் ஜி சவுண்ட்ல வந்திருக்குது. எனவே இதன் வேறுபட்டொழிக்கின்ற சொல்லாக சிங்கம் என்ற சொல்ல எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, 68வது. இந்த உதாரணத்தை நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன் உங்களுக்கு. பாருங்களேன், இந்த நைட் கிளாஸ்ல தான் சொல்லி தந்தேன். பாருங்க, எத்தனையாவது கேள்வி? 68வது டீச்சர். பாருங்க பிள்ளைகள், கவிஞரும் போற்றிய மனிதர். இங்கு இடைச்சொல் உணர்த்தும் பொருள். வெரி குட். உயர்வு சிறப்பு. நான் சொல்லி தந்தேன்னா, அரசரும் வாழாத வாழ்வு வாழ்கிறார், கவிஞரும் போற்றுகிற மனிதன். பாருங்க, ஒரு கவிஞரே ஒருத்தரை போற்றுறாருன்னா அதை எவ்வளவு உயர்படுத்தி சொல்லிக்கிறோமேனா. எனவே இங்க இருக்கிற என்ற இடைச்சொல் உயர்வு சிறப்ப சொல்லுது. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் நோட் பண்ணி கொள்ளுங்க, படிக்கிறது ஈஸியா இருக்கும். அரசரும் வாழாத வாழ்வு வாழ்கிறார். சரியா? சரியோ? ஓகே, சரி. 69வது கேள்விக்கு வாங்க. உருப்பசி தீர்ப்பா என்றுள்ளி வந்தேன் என்ற வாக்கியத்தில் வந்துள்ள சொற்கள். ஒன்னாவது, பிள்ளைகள் இங்க உருன்றது பிள்ளைகள் என்ன சொல்? சொல். பசி என்பது இங்க என்ன சொல்? வந்தேன் என்பது இங்க என்ன சொல்? சரி, இப்ப நீங்க சில புள்ள சொல்றீங்க ஒன்னாவது இடைச்சொல்லுன்னு சொல்றீங்க. இடைச்சொல் இருக்குதா இதுல? என்று. என்றது ஒரு இடைச்சொல் தானே. எது? என்று. நீங்க என்ற பார்த்து இடைச்சொல்லுன்னு சொல்றீங்க, அப்படியா? உருப்பசி தீர்ப்பா என்று என்றுள்ளி வந்தேன். ஓகே, என்று என்ன செய்யலாம்? இடையாக வரலாம். வரையிடும். இடையாக என்ன செய்யலாம்? எடுக்கலாம். எனவே முதலாவது ஆன்சரை போட்டுக் கொள்ளுங்களா. ஓகே,
அடுத்த கேள்வி போவோம் பாருங்க. இடைச்சொற்கள்ல 14 வகைகள் இருக்குது. சரியோ? அடுத்த கேள்வி பாருங்க. எத்தனாவது கேள்வி? 70வது கேள்வி என்ன? ஓ ஒரு தலைமை தொடரோடு ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட சார்பு தொடர்களை கொண்ட வாக்கியம் நாம் எப்படி சொல்லுவோம்? கலப்பு வாக்கியம். ஆ? கலப்பு வாக்கியம். வெரி குட். கலப்பு. வெரி குட். 71வது கேள்வி. தம்பி வீட்டோடு இருக்கிறார். இங்கு ஓடு என்பது வெளிப்படுத்தும் பொருள். பாருங்க, 3வது வேற்றுமையினுடைய ஓடு எந்த பொருள் உணர்த்துதுன்னு கேக்குறாங்க. ஓரிடத்தில் தொடர்ந்திருத்தல். வெரி குட். ஓரிடத்தில் தொடர்ந்திருத்தல். இதுக்கு நான் இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்லி தந்தேன். அவர் வேலைக்கு ஓய்வு கிடைத்த பின் வீட்டோடு இருக்கிறார். சொல்லி தந்தனா இல்லையா? ஓ சொல்லிருந்தீங்க. சொல்லி தந்தேன். அப்ப ஓரிடத்தில் அவர் என்ன செய்யறார்? அவருக்கு ரிட்டையர் கிடைச்ச உடனே அவர் என்ன செய்யறார்? வீட்டோடே தான் இருக்கிறார். எனவே வீடு என்ற ஓரிடத்தில் தொடர்ந்தும் இருக்கிறார் என்பது பொருள். எனவே ஓடு என்பது இந்த இடத்துல ஓரிடத்தில் தொடர்ந்து இருத்தல் என்ற பொருள் குறிக்கும். சரி, வரையறை பொருள் உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். அவன் 3 தோசை உண்டு. அவன் ஆ 5 இடியப்பம் காரக்குணா முடித்தான். அவன் காலை உணவை 5 இடியப்பத்தோடு முடித்தான். பாருங்க, அப்ப அவன் காலை உணவுக்கு ஒரு வரையறை நாம சொல்ற லிமிட் என்ன? அப்ப அவன் காலை உணவை 5 இடியப்பத்தோட லிமிட் பண்ணிட்டான், வரையறை செஞ்சுட்டான். எனவே அது வரையறை பொருள். சரி, வெரி குட். தாத்தா நேற்றோடு எங்களுக்கு காலம் முடிந்து விட்டது. அது வருமா கால வரையறை? அது கால வரையறைக்குள்ள வரும். சரி, ஆம். கால வரையறைனா 3 மணிக்கு ஆசிரியர் வர சொன்னார். அப்ப ஆசிரியர் வந்து லிமிட் பண்ணி 3 மணிக்கு வர வேண்டும் அப்படின்ட்டு. சரி, ஓகே. கால வரையறை எத்தனையா வேற்றுமைக்குள்ள வரும் ரிசா? வரையறை பொருள் 3ஆம் வேற்றுமை. கால வரையறை எதுக்குள்ள வரும்? எதுக்குள்ள வரும்? கால வரையறை பொருள் 7ஆம் வேற்றுமை. 7ஆம் வேற்றுமை. பாருங்க, இந்த வேலையை ஒரு வாரத்தில் முடித்து விடலாம், 3 நாட்களில் திரும்பி விடுவேன் என்று நாங்க என்ன செய்வேன்? ஒரு டைம் லிமிட் பண்றேன். நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். வரையறை பொருள் என்று கேட்டால் அது 3ஆம் வேற்றுமை. சரியோ? கால வரையறை என்று கேட்டால் 7ஆம் வேற்றுமை. கால குறிப்பு என்று கேட்டால் 4ஆம் வேற்றுமை. ஆசிரியர் 3 மணிக்கு வர சொன்னார். அவருக்கு ஒரு காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார். என்ன? 3 மணிக்கு தான் வரணும் என்று. எனவே அங்க கூறுவு கால குறிப்பை சொல்லுது. அடுத்தது வரையறை. நான் எனது உணவை 5 இடியப்பத்தோடு முடித்து விட்டேன். அப்ப அங்க லிமிட் பண்றேன், வரையறை செய்யறேன். எனவே அது 3ஆம் வேற்றுமை. அடுத்தது 3 நாட்களில் இந்த வேலையை முடித்து விடுவேன். அப்ப நான் இந்த வேலையை முடித்து விடுறதுக்கு நான் 3 நாள் தான் லிமிட் பண்றேன், அதுக்கு மேல நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றேன். எனவே அங்க காலத்தை லிமிட் செஞ்சிருக்குது, வரையறை செஞ்சிருக்குது. எனவே 7ஆம் வேற்றுமை கால வரையறைக்குள் வரும். விளங்கினதோ? ஓகே, சரி, அதை நோட் டவுன் பண்ணிக்கொள்ளுங்களா? ஓகே, இப்ப 72வது கேள்விக்கு வாங்க. இன்னுறுப்புக்கு பதிலாக தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் உறுப்பு இன்னுக்கு பதிலாக. 72வது கேள்வி. 4வது. ஆ? 4வது. 4வது உதாரணம் ஒன்று சொல்லுங்க பாப்போம். பந்தனன். பந்தனனா? இன்னொரு பிள்ளைகள் வருகின்றான். இன்னுறுப்பு வேற்றுமை உறுப்பை கேட்கிறேன். ஏன்னா வந்தனன் வருகின்றான் சொல்றீங்க, வேற்றுமை உறுப்பை கேட்டுட்டீங்கிறேன் நான். மாலா வராதா? என்னது? முதலாவது கண் வராதா? உதாரணம் சொல்லுங்க பாப்போம்.
இப்ப நான் இதை உங்களுக்கு 5ஆம் வேற்றுமையில படிச்சு தந்தேன். 5ஆம் வேற்றுமைக்கு இல்லுறுப்பு இருக்குது, இன்னுறுப்பு இருக்குது. அதுல இன்னுக்கு பதிலாக நாங்க தற்காலத்துல கூறுக பயன்படுத்துறோம்னு சொல்லி தந்தேன், உதாரணத்தோடு காட்டி தந்தேன். இதே மாதிரி ஒரு நைட் கிளாஸ்ல சொல்றேன் பாருங்களா. 5ஆம் வேற்றுமையில நீங்கள் எள்ளை, ஒப்பு, ஏது படிச்சிருக்கீங்களா இல்லையா? பொருள்கள் படிச்சுட்டேன். படிச்சிருக்கீங்க. சரி, இப்போ அதுல எல்லை பொருளுக்கு நான் உங்களுக்கு காட்டி தந்தேன் பாருங்களேன். வேற்றுமையுருவ கேட்டுட்டு இக்கிறன் வந்தனன் வருகின்றான்னு சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க. எல்லை பொருளுக்கு உதாரணம் என்ன சொல்லி தந்தேன்? இலங்கையின் வடக்கில் இந்தியா இருக்கிறது பாருங்களேன். இலங்கையின் வடக்கில் இந்தியா இருக்கிறது. இவ்வாறுங்க இலங்கையின் வடக்கில் இந்தியா இருக்கிறது என்றதுல இன்னொரு இருக்குதா இல்லையா? 5ஆம் வேற்றுமையிட நிக்குது. 5ஆம் வேற்றுமைக்கு இல்லைன்னு 2 வேற்றுமை இருக்குது. இப்ப நான் காட்டித்தேன் அப்பவே நான் சொன்னேன், இப்போ இந்த இன்னொருப்புக்கு எல்லை பொருள்ல இன்னொருப்புக்கு பதிலாக கூறுக பயன்படுத்தலாம். இலங்கைக்கு வடக்கில் இந்தியா இருக்கிறதுன்னு சொல்லி தந்தா இல்லையா? சொல்லி தந்தீங்க. சொல்லி தந்தேன். அப்போ நல்லா ஞாபகத்துல இருக்கவும். சரி, அப்ப நான் நோட் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். 5ஆம் வேற்றுமையில எல்லை பொருள்ல இன்னொருவுக்கு பதிலாக கூறுகை பயன்படுத்தலாம். இப்ப நீங்க யோசிக்க கூட இதே வேளை எங்களுக்கு ஒப்பு பொருள் ஏது பொருளை செய்யலாமாண்டு ஏலா. நீங்கள் வேற்றுமை, அதாவது 5ஆம் வேற்றுமையில எல்லை பொருள்ல மட்டும்தான் கூறுகை பயன்படுத்தலாம். எதுக்கு பதிலாக? இன்னுக்கு பதிலா. இன்னுக்கு பதிலா உதாரணம் எழுதி கொள்ளுங்க. இன்னொன்று சொல்லி தந்தேன், வீட்டின் முன்னால் மாமரம் இருக்கிறது. அதை மாத்தியும் காட்டினான், வீட்டுக்கு முன்னால் மாமரம் இருக்கிறது என்று. ஞாபகம் இருக்குதா இல்லையா? நிக்குது. அப்ப ஏன் விட வர இல்ல? சரி, 73வது கேள்வி பாருங்க. இன்னும் எத்தனை கேள்வி இருக்குது? 27 கேள்வி மட்டும் இருக்குதுன்னு. அதை 100 தாண்டி எங்களை பேசிடலாம். சரியா? 4 மணிக்கு வரைக்கும் நடக்குமே. சரி, நடந்தது என்பதை பிரித்து எழுதினால் எப்படி வரும்? நடசக இன்சக இத்சக நாலாவது. நாலாவது. எத்தனை? வெரி குட், 4வது ஆன்சர். 4வது நடசக இன்சக இத்சக அன்சக அன். வெரி. அடுத்தது மெய்யீற்று பண்பு பெயருடன் பெயர் சேர்ந்து உருவாகும் கூட்டு பெயருக்கு உதாரணம். வெற்றிலை. நல்லொரு கேள்வி. மெய்யீற்று பெயர்கள். சரி, எப்படி எடுத்தீங்க? வெறுமை சக வெறுமை இலை. சக இலை. வெரி குட், வெரி குட். வெற்றிலை என்றது பிள்ளைகள் வெறுமை சக இலைதான் வெற்றிலை. வெறுமை சக இலைதான் வெற்றிலை. பாருங்க, வெறுமை என்பது ஒரு மெய்யீற்று பெயர். என்ன மெய்யீற்று வெறுமை என்பது ஒரு பண்பு பெயரா? அது எப்படிப்பட்ட பண்பு பெயர் என்றால் மெய்யெனும் எழுத்தை இறுதியாக கொண்ட பண்பு பெயர். அதுக்கு தான் நாங்க சொல்லுவோம் மெய்யீற்று பண்பு பெயர். ஈற்று என்றா கடைசி, மெய் என்றா மெய் எழுத்து. அப்போ மெய்யெனும் எழுத்தை இறுதியாக கொண்ட பண்பு பெயரோட இன்னொரு பெயர்ச்சொல் சேர்ந்து உருவாகின கூட்டு பெயர் தான் வெற்றிலை. விளங்கிட்டா? ஆம். அறிவாளி இது கூட்டு பேரா ஆக்க பேரா? ஆக்கபெயர். ஆக்கப்பெயர். வானொலி ஆக்கப்பெயர். கூட்டுப்பெயர். கூட்டுப்பெயர். கூட்டு பெயர். வானொலி கூட்டு பெயர்கள். வான் சக ஒளி. ஆனால் வான் என்பது மெய்யீற்று பேரா? இல்ல. இல்ல. அடுத்த புத்திசாலி இது என்ன பெயர்? ஆக்கப்பெயர். ஆக்கப்பெயர். பெயர். பொய்யன் இது என்ன பெயர்? ஆக்கபெயர். வெரி குட், ஆக்கப்பெயர். சரி, பொய் சக அன். அடுத்தது 75வது கேள்வி. நீ வேகமாக ஓடுதல் நல்லது. இங்கு ஓடுதல் என்பது தொழிற்பெயர். வெரி குட், வெரி குட், தொழிற்பெயர். சரியா? எதிர்பார்த்தேன். சரி, அப்ப ஓடுதல் பாருங்க, ஓடு என்ற வினையடியுடன் கல் என்ற விகுதி சேர்ந்து வந்திருக்குது. எனவே வினையடியும் விகுதியும் சேர்ந்தால் அது என்ன பெயர் பிள்ளைகள்? தொழிற்பெயர். தொழிற்பெயர். வெரி குட்.
போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லிருக்கீங்க. நான் எத்தனை மணி தொடங்கினேன்? 10:30 தானே. இப்ப 12:22 ஆகுது. சரியா? குட்டி பிரேக் ஒன்று எடுப்போமா? சரி. எத்தனை மணி வர போறீங்க? 12:30. 11:30க்கு வாங்க. ஓகே, சரி. போனை சார்ஜ் போட்டுட்டு 11:30க்கு வாங்க. 12:30. சாரி, 12:30 12:30. சரி சரி சரி, 12:30. முடிஞ்சு. ஓகே, 11:30 முடிஞ்சு. சரியா? ஓகே. இந்த நைட் ஃபுல்லா இலக்கணம் முடிச்சிடணும். சரியா? அதனால வந்துடுங்க. ஓகே, வைண்ட் அப் பண்றேன்னா ரிட்டர்ன் ஜாயின் ஆகுங்க.